உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட்ட மிகப்பெரிய ஒரு துன்பம்னு ஒன்று இருக்கும் இல்லையா, அதை நீங்கள் எப்படி எதிர்கொண்டீங்க? அந்த இடத்துல அல்லாஹ்வினுடைய ஆற்றலை எப்படி நீங்கள் வந்து பார்த்தீங்க? இப்போ நீ சோதனை வருதுன்னு சொன்னால் உன் சோதனையை தூக்கி வச்சிரு. உன் சோதனையை பார்த்து உன் கல்வை பார்த்து நீ கேளு, இது ரப்பு தந்திருக்கான். உன் பிரச்சனையுடைய குப்பையை பூரா கொண்டு போய் உள்ளே வச்சுட்டேன்னு சொன்னால் அந்த இடத்துல என்ன இருக்கும்? ஏன் சொல்கிறேன்னு சொன்னால், கவலைகளை கொண்டு வந்து தருபவன் ஷைத்தான். இஸ்லாமியர்களை கொண்டு வந்து எந்த அளவுக்கு இன்னைக்கு நிறுத்தியிருக்கு அப்படின்னு சொன்னால், எத்தனையோ நபர்கள் கோயிலில் கூட போகிறாங்க. அல்லாஹ் இடத்துல நம்ம துவா கேட்குறோம், நம்ம பிரச்சனைகளை எல்லாம் கேட்குறோம். கேட்டால் நம்ம கேட்ட மாதிரி அப்படியே நடந்துருமா? இப்போ நம்ம அல்லாட்ட கேட்குறோம், நம்ம கேட்ட மாதிரி அல்லாட்ட அப்படியே நடந்துருமான்னு சொன்னால், அப்படி இப்பவும் நீங்கள் அதைத்தான் நான் சொல்ல வரேன். நீங்கள் நம்ம நினச்ச மாதிரி நடக்கணும்னு அல்லாட்டே ஒப்பீனியனை வைக்கிங்க. ஆனால் இந்த மனிதன் அப்படி இல்லை. இது மட்டும் எனக்கு மட்டுமே நடக்குது, உலகத்தில் நான் மட்டுமே சோதிக்கப்படுதேன், உலகத்தில் நான் மட்டுமே துன்பத்தோடு இருக்கேன், எனக்கு மட்டும் ஏன் இப்படி உலகத்தில் நடக்குது, எல்லாம் வேறு யாருக்குமே இல்லையா, என்னை மட்டும்தான் சோதிப்பியா? ஒரு கதை ஒன்று சொல்லுவான், கடவுள் வந்து உங்களுக்கு கூட துன்பத்தை போட்டுட்டு நீங்கள் வேற ஒரு இதை எடுத்துகிட்டு போகலான்னு சொல்லி ஒரு இது நானா எல்லாரும் போட்டுட்டு போய் போட போனானா இருக்கிறதெல்லாம் பெரிய பெரிய மூட்டையாக இருக்கான். கடைசியும் போட்ட மூட்டையை தூக்கிட்டு வந்துட்டானா. இன்னைக்கு மனிதனுக்கு மனிதன் அவன் அமைதியை தேடி இந்த சோதனைக்கு என்ன தீர்வுங்கிறது அல்லாட்ட நெருங்குறதை விட்டுட்டு இந்த உலகத்தில் உண்டான மருத்துவத்தையும் மற்றபடி உண்டான எல்லா தீர்வையும் தேடிப்பான். துக்கம் வந்துருச்சு, புண்பட்ட மனதை புகை விட்டாத்து, இப்படியெல்லாம் ஒரு டைலாக் இந்த மாதிரிலாம் பேசி மனிதன் என்ன ஒரு வரமுறைக்குள்ள கொண்டு வந்துட்டான். சனந்தாலேசன் சொன்னாங்க, நிறைய நீங்க புலம்பாதீங்கன்னாங்க, நிறையா புலம்பாதீங்க. ஆனா இன்னைக்கு இருக்கக்கூடிய பெண்கள் புலம்புது அல்லாஹ் அக்பர். எனக்கு அது இல்லை, எதுக்கு இல்லை, இதெல்லாம் எதுக்கு இல்லை? நீ நினைச்ச மாதிரி இல்லை, எல்லாமே சீக்கிரம் நடந்துடணும். இந்த துன்பம் உடனே நீங்கிடணும், அந்த புள்ள உடனே படிச்சிடணும், அது உடனே வேலைக்கு போயிடணும், அது உடனே சம்பாதிச்சிடணும், அது உடனே குழந்தை வந்துடணும். அல்லாஹ் அப்படி அல்ல. அல்லாஹ் ஒவ்வொரு விதமான நிலைகளில் மனிதர்களை எல்லாம் வைத்திருக்காங்க. அந்த மாதிரி சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ்வுடைய இழைப்பை தாங்காம ஒருத்தருக்கு ஒருத்தர் யாரை பார்த்தாலும், இந்த சஹாபி அந்த சஹாபியை பார்த்து அழுகுறாங்க, அந்த சஹாபி இந்த சஹாபியை பார்த்து அழுகுறாங்க, இவங்க அவங்கள பார்த்து அழுகுறாங்க. ஒரே கண்ணீர் கோலமா நிற்கி மதீனா. நான் என்ன சொன்னேன்? லா இலாஹா தானே எழுத சொன்னேன். யா ரசூலல்லாஹ், உங்களையும் அல்லாஹ்வையும் எனக்கு பிரிக்க முடியல. இன்னொன்னு சொல்ல போனா, நீ நல்ல சோதனைங்கிற தெரியுமா, இந்த சோதனை உன்னால தாங்க முடியுங்கிற காரணத்தினால அல்லாஹ் தந்திருக்கான். அல்ஹம்துலில்லாஹ். ஒரு வழியாக இந்த மாதத்தினுடைய கடைசி வீடியோ வந்துட்டு இதுதான். முதல்ல வந்துட்டு வாலிபர்களுக்கு கூடிய பிரச்சனையை பார்த்தோம், அப்புறமா வந்துட்டு திருமணத்தில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை பார்த்தோம், அதுக்கு அடுத்ததாக வருமான ரீதியாக வரக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் பார்த்தோம். இது எல்லாமே பார்த்தாலும் மனிதனுடைய வாழ்க்கையில் மிக முக்கியமான ஒரு விஷயன்றது டிப்ரெஷன். எல்லா மனிதர்களுமே ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் தான். ஸோ அது ரிலேட்டடாக இன்றைக்கி நம்ம வந்துட்டு பேச போகிறோம். அதுக்கு நம்ம கூட யார் இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எம்ஐடி இன்ஜினியரிங் காலேஜில் அங்கே தான் நான் படித்தேன். அந்த காலேஜில் பள்ளியில் இமாமாக இருந்தவங்க கடந்த ஒரு 2-3 வருஷமாகவே வந்துட்டு நம்ம கூட சேர்ந்து வந்துட்டு பயணிச்சுக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து துல்ஹிஜ்ஜா சீரீஸ் ஹஜ்ஜினுடைய வரலாறு அதில் பார்த்துருப்பீங்க. அது அல்லாமல் ஒரு வாரமும் பல தலைப்புகளில் நிறைய விஷயம் நமக்கு வந்துட்டு சொல்லியிருப்பாங்க. ஷேக் ஹுசைன் ஃபைசி அவங்க வந்துட்டு நம்ம கூட இருக்காங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் ஹஸ்ரத். அலைக்கும் சலாம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கிறாங்க. ரொம்ப ஆச்சு உங்களை பார்த்து. இதுக்கு முன்னாடி வந்துட்டு உங்களை ஸ்க்ரீனில் வச்சு ஸ்க்ரீனுக்கு பின்னாடி வந்துட்டு நான் இருந்து உங்களை வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். ஆனால் இப்போ வந்து நம்ம 2 பேரும் ஸ்க்ரீனில் இருக்கிறோம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. மாஷா அல்லாஹ், அல்லாஹ்வே போதுமானவன். இப்போ நம்ம பேசக்கூடிய விஷயம் என்னன்னா, மனிதனுடைய வாழ்க்கையில் பிரதானமாக இருக்கக்கூடிய விஷயன்றது அவனுடைய மனக்கவலைகள், மன உளைச்சல். இப்போ இது ரிலேட்டடாக இதை பற்றியெல்லாம் இஸ்லாம் வந்து என்ன சொல்லுது, இதை எப்படியெல்லாம் கையாளலாம்? இன்னைக்கு மனிதனுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனையும் மிகப்பெரிய தேவையும் எதுவென்று சொன்னால் மன அமைதி. இன்னைக்கு மருத்துவத்தை எடுத்துக்கொண்டால் இதை வச்சு தான் மருத்துவத்தில் இருக்கக்கூடிய நிறைய நபர்கள் என்ன செய்கிறாங்க, சம்பாதிப்பதாக இருக்கட்டும், தீர்வாக இருக்கட்டும், இப்படி எல்லாரும் இந்த மன அமைதிங்கிறத தேடி மனித குலங்கள் இன்று படையெடுக்க ஆரம்பிச்சிருச்சு. ஆனால் மனிதனுக்கு வந்து மனிதன் இயற்கையிலே ஒரு இயற்கையால் படைக்கப்பட்டவன் அப்படிங்கிறத மறந்துடுதான். கிட்டத்தட்ட மன உளைச்சல் என்பது மனிதனாக உருவாக்கி கொள்கிறது அப்படின்னு குர்ஆன் பேசுறது. எப்படி ஒரு மனிதனுக்கு இயற்கையில் அல்லாஹ் வெட்கத்தை கொடுத்திருக்கிறானோ, பசி உணர்வை கொடுத்திருக்கிறானோ, அதை போன்று அல்லாஹ் சோதனையை கொடுத்திருக்கிறான். சோதனை கொடுத்த ரப்புல் ஆலமீன் இன்பத்தை கொடுப்பான். இரத்தக்கட்டியாக இருந்த நம்மை சதைக்கட்டியாக குழந்தையாக மாற்றி இந்த உலகத்தில் வாழ வைத்து திரும்பவும் மண்ணறைக்கு கொண்டு போய் மண்ணோடு மண்ணாக அல்லாஹ் ஆக்குகிறான். திரும்பவும் அல்லாஹ் நம்ம உயிர்ப்பிக்க செய்கிறான். அப்படி என்று சொன்னால் இது இயற்கையில் நடக்கக்கூடிய ஒன்றை மனிதன் அதை கொண்டு உருவாக்கி கொள்கிறதற்கு பெயர் தான் மன அழுத்தம். இந்த மன அழுத்தத்திற்கான மிக முக்கியமான காரணம்
நான் நினைச்சது மாதிரி நடக்கல, நான் எப்படி இருக்கணும்னு நினைச்சனோ அது மாதிரி இது இல்ல, நான் இப்படியெல்லாம் இருக்கணும்னு நினைச்சேன். குறிப்பா என்னுடைய அதிகாரத்துக்கு கீழே இல்லை என்று மனிதன் வெதும்பக்கூடிய இடம்தான் மன அழுத்தம். நம்ம எப்படியெல்லாம் நினைக்கிறோமோ அது மாதிரியெல்லாம் நான் நினைச்ச மாதிரி இந்த உலகம் அமையணும், நான் நினைச்ச மாதிரி நம்ம பிள்ளைகள் இருக்கணும், நான் நினைச்ச மாதிரி சம்பாத்தியம் இருக்கணும், நான் நினைச்ச மாதிரி உடல்வாக இருக்கணும், நான் நினைச்ச மாதிரி அழகா இருக்கணும், நான் நினைச்ச மனைவி எனக்கு கிடைக்கணும், நான் நினைச்ச பொருளை நான் அடையணும். இந்த மாதிரி மனிதன் ஆதிக்கத்தை தவறவிடக்கூடிய இடத்தில் மன அழுத்தத்திற்கு ஆளாகிறான். ஆனா உலகத்தினுடைய நீதிப்படி அது கிடையாது, அப்படி நடக்காதுதான். அதாவது கவலை என்பது அல்லாஹுவால் தரப்பட்ட ஒன்று. கவலையும் சரி, துக்கமும் சரி, மகிழ்ச்சியும் சரி, அல்லாஹ் அப்படித்தான் குர்ஆன்ல சொல்லலாம். இன்னம மஅல் உஸ்ரி யுஸ்ரன், இன்னம மஅல் உஸ்ரி யுஸ்ரன். முதல்ல துன்பத்தை தான் அல்லாஹ் துன்பத்தை தருகிறான், இன்பத்தை தருகிறான். இன்னொரு இடத்துல அல்லாஹ் நுதாவிலுஹா பைனன்னாஸ், மனிதர்களுக்கு மத்தியில வெற்றி தோல்விகளை எல்லாம் மாறி மாறி தருவான். நம்ம நினைப்போம் உலகத்துல எவன்லாமோ தோத்து போறான், ஆனா இவன் போய் ஜெயிச்சுக்கிட்டு இருக்கிறானே. இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசியல் தலைவர்கள் நினைப்போம் இல்லையா, தெரியுதா, மீண்டும் மீண்டும் இவன் வர்றான. அது இறைவனுடைய ஏற்பாடு. வெற்றி தோல்வி என்பது இயற்கையில எப்படி மாறி வருமோ, அதை போன்று பசியுணர்வு பாலுணர்வு எப்படி மனிதனுக்கு படைப்பிலே இருக்குகிறதோ, அதை போன்று அல்லாஹ் கவலைகளை, துன்பங்களை, இன்பங்களை எல்லாத்தையும் அல்லாஹ் வச்சிருக்கிறான். அந்த இன்பத்தை மறந்து ஒருத்தனுக்கு, ஒரு உதாரணத்திற்கு ஒருத்தனுக்கு ஒரு 2 லட்சம் ரூபா கிடைக்குது, ஆனா அந்த 2 லட்சம் ரூபா எனக்கு வந்துருச்சுன்னு சொல்லி யார்ட்டையுமே சொல்ல மாட்டான். அதே நேரத்தில் அவனுக்கு ஒரு துன்பம் வந்துருச்சுன்னு சொன்னான், அட பாப்பா நான் இருக்க கஷ்டத்துல இன்பத்தை அவன் வந்துட்டு இன்பத்தை பகிர்ந்து கொள்கிறான். ஆனா அல்லாஹ் என்ன சொல்லலான்னு சொன்னா, இன்பமும் என்னால் தரப்பட்டது, துன்பம் என்னால் தரப்பட்டது. இன்பத்தை பகிர்ந்துக்கிறத மாதிரி துன்பத்தை பகிர மாட்டான். பகிராததுனாலதான் அவனுக்குள்ளே அது அழுத்தப்படுகிறதுனால மன அழுத்தம். அது அவனுக்குள்ளே வச்சுக்கணும். அதாவது என்னன்னு சொன்னா, மனிதன் என்பது ஒரு உயிரினம் தான். மனிதனும் இயற்கையில ஒரு உயிரினம். மிருகங்களுக்கு எப்படி தன் தன்மைகள் இருக்குமோ அதே தன்மையெல்லாம் மனிதனுக்கும் உண்டு. மனிதனுக்கும் பசி வரும், உணர்வு வரும், காம உணர்வு, எல்லா உணர்வுகளும் எல்லா நிலைகளும் மனிதனுக்கும் உண்டு. ஆனா இந்த மனிதன் அப்படி இல்லை. இது மட்டும் எனக்கு மட்டுமே நடக்குது, உலகத்துல நான் மட்டுமே சோதிக்கப்படுதேன், உலகத்துல நான் மட்டுமே துன்பத்தோட இருக்கேன், எனக்கு மட்டும் ஏன் இப்படி உலகத்துல நடக்குது, எல்லாம் வேற யாருக்குமே இல்லையா, என்னை மட்டும்தான் சோதிப்பியா, அந்த வார்த்தை தான் என்னைய மட்டும் இவ்வளவு சோதிக்கிறியா, என்னைய மட்டுமா இவ்வளவு சோதிப்பேன். ஆனா குர்ஆன்ல ஒரு செய்தி சொல்லலாம், وَذَنُّونِ إِذْ ذَهَبَ مُغَاضِبًا فَظَنَّ أَن لَّن نَّقْدِرَ عَلَيْهِ فَنَادَاهَا فِي الظُّلُمَاتِ أَن لَّا إِلَٰهَ إِلَّا أَنتَ سُبْحَانَكَ إِنِّي كُنتُ مِنَ الظَّالِمِينَ. அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்திற்கு எவ்வளவு சோதனைகள், எவ்வளவு சோதனைகள். அந்த சோதனைகளை எல்லாத்தையும் சொல்லாம என்ன சொன்னாங்க தெரியுமா, உன்னை தஸ்பீ செஞ்சுக்கிட்டு இருந்த அந்த நாவு இருந்துச்சு, அந்த நாவையும் என்ன செஞ்சிடாத, நீ எடுத்துறாத. உடல் ஃபுல்லா அழுகிருச்சு, உடல் ஃபுல்லா நோயினால் பாதிக்கப்பட்டுருச்சு. அப்போ கூட என்ன கேட்டாங்கன்னு சொன்னா, இறைவா எனக்கு நீ சோதனையை தந்துட்டியான்னு கேட்கல. நபிமார்கள் எந்த இடத்துலையும் அப்படி கேட்கவே மாட்டாங்க. நபிமார்களுக்கும் மனிதருக்கும் உண்டான வித்தியாசங்கள் இதுவும் மிக முக்கியமானது. எந்த இடத்துல என்னை சோதிச்சவனே, என்னை சோதிச்சிட்டேன்னு கேட்க மாட்டாங்க. அது மாதிரி தான் உடல்ல இருக்கக்கூடிய ஒரு துன்பத்தை கூட பலகீனமா கேட்க மாட்டாங்க. அல்லாஹுவை பலப்படுத்தி தன்னை பலகீனப்படுத்தி கேட்பாங்க. அல்லாஹுவை பலப்படுத்தி தன்னை பலகீனப்படுத்தி இல்ல தனக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை. எப்படி சொன்னாங்க ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம், நானும் முதுமையாகி விட்டேன், எனக்கு ஒரு பிள்ளைய கொடு, நான் முதுமையாகி விட்டேன். என்ன அப்படின்னு சொன்னா, சோதனைகளில் அல்லாஹுவை நினைக்கும் பொழுது அல்லாஹ் ஆனந்தப்படுகிறான். ஏன்னா சோதனை அல்லாஹ்ட்ட இருந்து வந்திருக்கு, சோதனை அல்லாஹ்ட்ட இருந்து வந்திருக்கு. சோதனையில் அல்லாஹ் நினைக்கும் பொழுது அல்லாஹ் அந்த மனிதர்களை பார்த்து ஆனந்தப்படுறான். ஏன் தெரியுமா, நான் எவ்வளவு செஞ்சாலும் அதை நான் சொல்றேன்ல, இன்பத்தை மக்களோடு பகிர்ந்து கொள்வான், மகிழ்ச்சி கொள்வான். அவன் இன்பத்தில் இருக்கும்பொழுது அவனுக்கு பிரச்சனையே இல்லை, அவன் இன்பத்தோட இருக்கிறான், அவன் மனைவி மக்கள்கிட்ட எல்லாத்தையும். ஆனா துன்பத்தை என்ன செய்வான், தனக்குள்ள அடக்கம், தனக்குள்ள அடக்கி துன்பத்தை அடக்கி கொள்றான். அது மன அழுத்தம் மாறுது. இன்னொன்னு என்ன சொல்லலாம் அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு இருக்கக்கூடிய மனிதர்களினுடைய கவலைகள், துக்கங்கள், உங்களுடைய நீங்க சொன்னீங்க டென்ஷன், டிப்ரெஷன், இதெல்லாம் எதுக்கு, நான் இன்னொன்னு சொல்லணும்னு சொன்னா, மனிதனே உருவாக்கி கொள்ளக்கூடிய ஒரு வியாதி ஆயிடுச்சு இன்னைக்கு. பிரச்சனையே இல்லாத பிரச்சனை. அதாவது என்னன்னு சொன்னா, நமக்கு இந்த பிரச்சனை வந்திருக்கு, அவனுக்கு அந்த பிரச்சனை இல்லை, அவனுக்கு அதை விட 1000 பிரச்சனை ஒன்று இருக்கும். ஒரு கதை ஒன்று சொல்லுவான், கடவுள் உங்களுக்கு கூட துன்பத்தை போட்டுட்டு நீங்க வேற ஒரு இதை எடுத்துட்டு போகலான்னு சொல்லி ஒரு இது நானா எல்லாரும் போட்டுட்டு போய் போட போனானா இருக்கிறதெல்லாம் பெரிய பெரிய மூட்டையா இருக்கான், கடைசியும் போட்ட மூட்டையை தூக்கிட்டு வந்துட்டானா. ஏன்னா நம்ம கஷ்டத்தை பூரா மூட்டையை கட்டி கொண்டு போய் போடுங்கன்னு கடவுள் சொன்னாராம். போனானா
போய் போட போன இடத்துல எல்லாம் இவன் மூட்டையோட பெரிய பெரிய மூட்டையா இருக்கான். இதுக்கு நம்ம மூட்டையே போதும்டான்னு சொல்லி தூக்கிட்டு வந்தான். நம்ம பிரச்சனை எவ்வளோ ஆமா. இல்ல. நம்ம என்ன நினைக்கிறோம்னா நமக்கு மட்டும்தான் பிரச்சனை எல்லாம் தந்துட்டான், ஆனா நமக்கு பிரச்சனை மட்டும்தான் இப்படி சோதனை தந்துட்டான், நமக்கு மட்டும்தான் இந்த மாதிரி பிள்ளைய தந்துட்டான், நமக்கு மட்டும்தான். அதுக்குத்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, அல்லாஹ்வினுடைய நியாமத்தை நீங்கள் நினைத்து பார்க்க உங்கள் மனம் மகிழ்ச்சி அடையும். நாங்க என்னது மனம் அமைதி மனம் மகிழ்ச்சி அடையும். மனம் மகிழ்ச்சி அடைஞ்சிட்டாலே போதும். இன்னைக்கு கடைசி என்ன சொல்றான் தெரியுமா? டென்ஷனுக்கு நீங்க அதிகமா சரிங்க, அதிகமா தியானம் பண்ணுங்க, அதிகமா என்ன செய்யுங்க, குனிஞ்சு நில்லுங்க, நிமிருங்க. அதுதான் அல்லாஹ் சொல்லலாம், வஸ்ஜுது வர்கஉ ராக்கியின். நீங்க குனிங்க, நிமிருங்க, சஜிதா செய்யுங்க. வணக்கமும் கிடைக்கி, வலிமையும் கிடைக்கி. அல்லாஹ் அக்பர். வணக்கமும் கிடைக்கி, உன் மனதிற்கான வலிமையும் கிடைக்கி. சுப்ஹானல்லாஹ். அதைத்தான் இன்னைக்கு மனிதன் என்ன செஞ்சா, எல்லாத்தையும் விட்டுட்டு அல்லாஹ்வை மறந்து இந்த சோதனை யார் மூலமா வந்திருக்கு. ஏன் ஒரு பிரச்சனை வந்திருக்கு, அந்த பிரச்சனைக்கு சொல்யூஷனை நாடணும். இந்த பிரச்சனை நான் தந்தம்னு அல்லாஹ் சொல்லிட்டான். உனக்கு சோதனை வந்திருக்கு, குழந்தைகளால சோதனை வந்திருக்கு, உன் பொருளால சோதனை வந்திருக்கு. அல்மாலு அல் பனூன ஜீனத்துல் ஹயாத்துத் துன்யா. உலக அலங்காரத்துக்காக உனக்கு பொருளையும் பிள்ளைகளையும் தந்திருக்கேன்ப்பா. நீ இதை நினைச்சு பாருங்க, என் பிள்ளைய சொல்றதே கேட்க மாட்டேங்கான், அது ஒரு சோதனை. சோதனை. அப்படி அப்படி நீ கேஷுவல் எடுத்து பாருங்களா. அல்லாவே சோதனைன்னு சொல்லிட்டு சோதனை எத்தனை இருக்கும்? அல்லாவே சோதனைன்னு சொல்லிட்டான். அது சொன்ன அது மகிழ்ச்சியா இருக்கும், சோதனை எத்தனை இருக்கும்? இந்த பொருளை நான் கட்டிக்கு, எனக்கு பொருளுக்கு எனக்கு பாதுகாப்புக்கு பொருளை வச்சிருந்தா பொருளை நான் பாதுகாக்க, அது சோதனை தான் நினைச்சிட்டான். இப்போ நீ என்ன அப்படின்னு சொன்னா, இந்த இடத்தில் நாம் ஆழமாக கையாள வேண்டியது ஈமான. ஆழமாக கையாள சோதனையை மாத்திரமே நீ பாக்குற. ரெண்டு விஷயம். ஒன்னு, உன்னை போல் சோதிக்கப்பட்டவர்களை பார், நீ வெற்றியாளன் என்பது உனக்கு தெரியும். இல்ல உனக்குள்ள சோதனை என்பதை அல்லாஹ்ட்ட முறையிட்டு, அதுக்கு வெற்றி. அதுலயும் வெற்றி தான். ஏன்னா சோதனையை கொடுத்தவன் தான் சோதனையை கொடுத்தவன் அவன் எடுத்துருவான். அல்லாஹ் என்ன சொல்லலான்னு சொன்னா, உனக்கு நான் சோதனையை தந்திருக்கிறேன், உன்னை எதுக்கு சோதிக்க தந்திருக்க தெரியுமா? இன்னும் உன்னுடைய நெருக்கத்தை எனக்கு அதிகமாக்குறதுக்கு. சோதனையினுடைய காரணமே இறைவன் இழுக்கிறதுக்கு. ஆனா இந்த சோதனையை மனிதன் எப்படி எதிர்கொள்றான் அப்படிங்கிறத பார்க்கணும். இன்னைக்கு மனிதன் எப்படி எதிர்கொள்றான் இந்த சோதனைய அப்படின்னு சொன்னா, ஆல்கஹால்ல போற இல்ல அப்படின்னு இல்ல. சோதனை வந்தாலே மனிதன் என்ன செஞ்சது அப்படின்னு சொன்னா, இது ரப்பு மூலமா உள்ளதை மறந்து, ரப்பையும் மறந்து, இவன் உலகத்துல இவனை இன்பம் தேட ஆரம்பிக்கான். சோதனைக்கு பகரமா இன்பத்தை இவன் என்ன செய்தான். நான் என்ன சொல்றேன்னா, மனதில் உள்ள குறைகளை எந்த மருத்துவம் நிற்க முடியுமா? கண்டிப்பா நிற்க முடியும். மனதில் உள்ள குறைகளை மறைக்கிறதுக்கு எதுவுமே இல்லை. குணங்குடிய தான் சொல்லுவாரு, மடமட்டி பயல்களின் மனதை கரைக்க மருந்துகள் மாத்திரையுண்டோ. மடமட்டி பயல்களின் மனதை கரைக்க மருந்துகள் மாத்திரையுண்டோ? கண்டிப்பா கிடையாது, எங்கேயுமே கிடையாது. உங்களுக்கு நீங்க இந்த இதை போட்டீங்கன்னு சொன்னா உங்களுக்கு நல்லதா தோணும், இல்ல கெட்டதா தோணும். அப்படி மாத்திரை மருத்துவங்கள்ல இருந்து இருக்கா? அப்படி எதுவுமே கிடையாது. அப்ப யாரு உன் மனதை, கல்புன்னு எங்க பேர் வந்துச்சு? கல்புன்னு சொல்லு. உள்ளத்துக்கு பேர் என்ன சொல்லுவோம்? கல்புன்னு அரபியில புரள்றதுன்னு அர்த்தம். புரள்றது. உன் உள்ளத்தை நீனே புரட்ட முடியுமா? கண்டிப்பா முடியாது. உன் உள்ளத்தை புரட்டுறது யாரு? அல்லாஹ் புரட்டுவான். நேத்து வரைக்கும் பெரிய குடியாரனா இருந்திருப்பான், இன்னைக்கு மிகப்பெரிய ஆபிதாயிருவான். நடக்கக்கூடிய விஷயங்கள் தானே. நேத்து வரைக்கும் குடியாரனா இருந்திருப்பான், இன்னைக்கு வணக்கசாலி ஆயிருவான். ஒரே ஒரு உம்ராவுல பெரிய ஞானி ஆயிருவான். ஒரு ஹஜ்ஜில் அவன் வாழ்நாள் கூட செஞ்ச பாவத்தை பூரா மன்னிப்பு கேட்டுருவான். ஏன் ₹1 தர்மத்துல கூட அல்லாட்ட நெருங்க முடியும்? கண்டிப்பா. ஒண்ணும் இல்லைங்க. ஒருத்த மிகப்பெரிய பசியோடு வர்றான், அவனுக்கு ஒரே ஒரு வாய் தண்ணி குடிச்சா உயிர் பொழைச்சிருவான். அந்த நேரத்துல இவன் குடிச்சிட்டு மீத இவனுக்கு வேணான்னு சொல்லக்கூடிய ஒரு தண்ணியை போடுறான். அந்த தண்ணி எடுத்து அவன் குடிக்கிறான், அவன் உயிர் பொழைச்சிடறான். அவன் உயிர் பொழைச்சவன் காலமெல்லாம் நிறைய நன்மை செய்தான். அந்த நன்மையில அவனுக்கு பங்குண்டா இல்லையா? கண்டிப்பா இருக்கும். அப்போ நான் என்ன சொல்வேன்னா, இன்னைக்கு மனிதன் அவன் அமைதியை தேடி இந்த சோதனைக்கு என்ன தீர்வுங்கிறது அல்லாட்ட நெருங்குறத விட்டுட்டு இந்த உலகத்துல உண்டான மருத்துவத்தையும் மற்றபடி உண்டான எல்லா தீர்வையும் தேடி போறான். இன்னைக்கு உலகத்திலே அதிகமானவர் சொல்லக்கூடிய வார்த்தை நிம்மதி இல்லை. நிம்மதி இல்லை. சிறு குழந்தை அதுவும் சொல்லும். வயது வரம்பெல்லாம் கிடையாது. சின்ன பிள்ளை அதுக்கு என்ன மகிழ்ச்சி? ஸ்கூல்ல இல்லாம இருந்தா அதுக்கு மகிழ்ச்சி. அந்த வயது பணக்காரங்க அவன் தன்னுடைய பணம் பாதுகாப்பா இருந்தா அவன் மகிழ்ச்சி. ஒவ்வொருத்தனும் அதாவது என்னன்னு சொன்னா, மனிதன் என்ன நினைக்கிறான்னு சொன்னா, மகிழ்ச்சியா மட்டுமே இருக்கணும், சோதனையே வந்துடக்கூடாது. அது எப்படி? அப்படியே சோதனை வந்தா உலகத்துல நான் தான் பாதிக்கப்பட்டவன்,
அந்த சோதனை வந்து அது உடனே நீங்கிரணும். குரான்ல எத்தனை செய்திகளை பார்க்குறோம். நபிமார்களுக்கு பிடித்திருந்த சோதனைகள் எவ்வளவு கொஞ்சமா நஞ்சமா, கொஞ்சமா நஞ்சமா. அல்லாஹ் சொல்லும் பொழுது மரணம் வரைக்கும் சில நபிமார்களுக்கு சோதனை அல்லாஹ் கொடுத்திருந்தான். ஒரு மீன் வயத்துல கடல்ல ஒரு நாள் நம்மளால இருக்க முடியாது. ஆனா யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் 2 தாய் வயிற்றை பார்த்தார்கள். 2 தாய் வயிறு. ஒண்ணு பெற்ற தாயினுடைய வயிறு, பின்னாடி மீன் வயிற்றினுடைய வயிறு. அப்போ தெரியாது அந்த மீனுக்கு இதை முழுங்கணும்னு சொல்லி. மீனுக்கு அல்லாஹ் கட்டளையிட்டு அது முழுங்க சொன்னா போயிடுச்சு. கரைக்கு போய் மீனை முழுங்குச்சு, வந்து வயத்துல வச்சுக்கிடுச்சு. செரிக்கக்கூடிய தன்மையை கொடுக்கற. இப்ப நான் என்ன சொல்றேன்னா, உனக்கு சோதனை துன்பம் நிலைமை அப்படி இருக்குன்னு சொன்னா, அதான் வரலாற்றுல சொல்லுவாங்க, நீ உனக்கு நடக்க முடியாத நிலைமையில நீ இருந்தண்டா, நடக்கிறதுக்கே கால் இல்லாதவனை பாரு. நடக்கிறதுக்கு நான் அல்லாஹ்வினுடைய நியாமத்தை கொண்டு உன்னை நீ என்ன செஞ்சுக்கிறலாம், எந்த அளவுக்குண்டாலும் உன்னை தன்மைப்படுத்திக்கிறலாம். ஏன்னா மன அமைதி தானங்க, மன அமைதி. அலாபிதிக்கிற இல்லாயோ தத்துமை குழு ஒண்ணும் இல்லை. அல்லாஹுவை நீங்க நினைவு கூறிக்கிட்டே இருங்கண்ணா, அல்லாஹ்வை நினைச்சுக்கிட்டே இருங்கண்ணா, அல்லாஹ்வை சொல்லிக்கிட்டே இருங்கண்ணா. நீ என்ன இப்போ உங்க பேரு ஆசிக் பாய், ஆசிக் பாய், ஆசிக் பாய், ஆசிக் பாய் நாங்க சொல்லுங்க. ஒரு நேரம் இல்லாட்ட ஒரு நேரம் என்னங்க சொல்லுங்க அப்படின்னு. அதே மாதிரி என்னை பார்க்கறதுக்கு அல்லாஹ் விரும்பாம இருந்தால் கூட இருக்க மாட்டான் அல்லாஹ். நாம தான் அல்லாஹ் பார்க்காம இருந்துகிட்டு இருக்கோம். அப்படி இருந்தால் கூட நம்ம மீண்டும் மீண்டும் ரப்பே 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 ரப்பேன்னு சொல்லும் பொழுது அவன் பார்க்க மாட்டானா? கருணையாளன் அல்லவே. அவன் பார்க்க மாட்டானா? அவன் கருணையாளன். அவனுடைய கருணைக்கு ஈடு இணையே கிடையாது. அவனுடைய கருணைக்கு ஈடு இணை. அப்போ மனிதன் வந்து தன்னுடைய சோதனையை அல்லாட்ட முறையிடணும் அப்படிங்கிறத தாண்டி இன்னைக்கு எங்கெல்லாமோ போறான், எதையெல்லாமோ தேடதான். 2 விஷயம். ஒண்ணு, நமக்கு தந்தது அல்லாஹ் சோதனை, இதுக்கு வெற்றி சோதனை எப்படி தந்தானோ அதை போன்று வெற்றியை தருவான் அப்படின்னு அல்லாட்ட ஒப்படைச்சிடணும். அந்த நம்பிக்கையே வேணும் அந்த இடத்துல. அல்லாட்ட ஒப்படைச்சிடணும். நம்பிக்கை அல்லாஹ்வின் மீது வச்சிடணும். தவக்கல் அல்லாஹ்வின் வச்சிடணும். நீ எப்போ சோதனை விட்டு நிற்குதிய நிற்கு, நீ துன்பத்தை விட்டு நிற்கு. லா இலாஹா இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க அப்படிங்கிறது தெரியுதா? உள்ள வயத்துக்குள்ள போயிட்டாங்க. வயத்துக்குள்ள போனதுக்கு பின்னாடி ஏன் அந்த தஸ்பீஹ் செய்றாங்க தெரியுதா? நான் அவசரப்பட்டேன், நான் அவசரப்பட்டேன். அல்லாஹ்விடத்தில் என்னை அல்லாஹ் பாதுகாப்பான் அப்படிங்கிறதிலிருந்து நான் அவசரப்பட்டேன். அதனாலதான் நீயே போதுமானவன். லா இலாஹா இல்லா அல்லாஹ்வுக்கு ஈடு அல்லாஹ். எல்லாத்தையும் அல்லாஹ் தாங்க நிற்கணும். மாத்திரை இருக்குன்னு தெரியுமா? அது 3 வார்த்தை சொல்லலாம் மாத்திரைக்கு. ஏன் மாத்திரை, ஏன் மாத்திரை, ஏன் மாத்திரை, கடைசியில ஏமாத்திரை தெரியுதா? இந்த மாத்திரை முழுங்குறதுனால எத்தனை பேப்பர்களை படிச்சிருப்போம். மாத்திரை முழுங்கி மாத்திரை விக்கி செத்தவன்லாம் இருக்கான். முழுங்கக்கூடிய மாத்திரை தொண்டையில மாட்டி செத்தவன்லாம் இருக்கான். ஆனா கடப்பாறையை குத்தி பிழைச்சவன் இருக்கான். கண்டிப்பா கடப்பாறையை குத்தி பிழைச்சவன் இருக்கான். இன்னைக்கு அந்த நிலைமைய மனிதன் என்ன அப்படின்னு சொன்னா யோசிக்க மறந்துடாத. துன்பம் எனக்கு மட்டும்தான் வந்துருச்சு. அவன் என்ன செய்யணும், மனிதனோட கணக்கிட்டு பார்க்கான். அவனுக்கு இல்லைன்னு சொல்லி அவனுக்கு என்ன இருக்குங்கிறது ரப்புக்கு மட்டும்தான் தெரியும். அதான் நான் சொன்னேன், உள்ளம் கல்பு என்பது அல்லாஹ் புரட்டக்கூடியது. அந்த கல்பு அல்லாஹ் புரட்ட வேண்டும். துன்பமாக இருந்தாலும் அதே நேரத்தில் இன்பம் வந்துருச்சுங்கிறதுனால இல்லை, இன்பமாக இருந்தா அதான் அல்லாஹ் சொல்லலாம், இன்னமா அல் உஸ்ரி யுஸ்ரன் இன்னமா அல் உஸ்ரி. இன்பமாக இருந்தாலும் ஃபமையாமல் மிஸ்கால தர்ரத்தின் ஹைரன் யரா வமையாமல் மிஸ்கால தர்ரத்தின் ஷர்ரன் யரா. நன்மை தீமை எல்லாம் அல்லாஹ்விடத்தில் இருந்து வருது. ஆமன்து பில்லாஹி வ மலாயிகத்திஹி வ குத்துபிஹி வ ரசூலிஹி வல் யௌமில் ஆகிர் வல் கத்ரி ஹைரிஹி வ ஷர்ரிஹி. நன்மையாக இருந்தாலும் தீமையாக இருந்தாலும் அது ரப்பின் புறத்திலிருந்து வருகிறது. தெரியுதாங்க? வணங்குறது எப்படி ஈமான்ல மிக முக்தியோ அதை விட முக்தி அல்லாஹ்வை நம்புறது. அல்லாஹ்வை நம்புறது. இன்னைக்கு என்ன அப்படின்னு சொன்னா, வணங்குறதுக்கு இஸ்லாமியர்கள் தயாராயிட்டாங்க. அல்லாஹ் நம்ப தயாரில்லை. அல்லாஹ் நம்ப தயாரா இல்லை. ஏன் அப்படின்னு சொன்னா, அந்த இறைவன் நம்பிக்கை என்பதுதான் இறைவன் உன் கண்முன்னு நிறுத்தும். அதுதான் தப்பு செய்யும் பொழுது அல்லாஹ்வை யாவப்படுத்தும். தவறின் பக்கம் போகாம நீ தடுக்கும். பாங்கு சொல்லியாச்சுன்னா தொலை போகணும்னு உனக்கு சொல்லும். தொழுவு முடிச்சாச்சுன்னா உழைக்கிறதுக்கு போகணும்னு சொல்லும். இது எல்லாமே அல்லாஹ் உன்னுடைய உள்ளத்தில் குடி உள்ளணும். எதுக்கு சொல்ல வரேன்னா, இன்னைக்கு மனிதன் வந்து இது எல்லாத்தையும் மறந்து சோதனை எனக்கு மட்டும்தான், இது ஏன் இப்படி வருது, இது எதனால வருது, அல்லாஹுக்கு என்னை பிடிக்கலையா, இப்படியெல்லாம் இன்னைக்கு மனிதன் நினைக்கிறான். அதே நேரத்துல இந்த சோதனைய எந்த முறையில் இறைவனிடத்துல முறையிடணும்னு அல்லாஹ் சொல்லலாம். அதான் நான் சொன்னேன், அலாபி திக்ரில்லாஹி வ தத்மையினுல் குலூப். தெரியுதா? உன்னுடைய உள்ளம் அமைதி பெற வேண்டும் என்று சொன்னா அல்லாஹ் நினைவு கூறு.
அல்லாஹ்வை நினைவு கூறுதல் என்பது தஸ்பீகும் நினைவு கூறுதல், தொழுகையும் நினைவு கூறுதல், அன்றாட வாழ்க்கையில காலையில இருந்து மாலை வரைக்கும் எல்லாமே அல்லாஹ்வை நினைவு கூறுதல். நான் சம்பாரிச்ச பொருள், நான் சம்பாரிச்ச பணம், அதுல இருந்து வரக்கூடிய உணவு, ஆனாலும் பிஸ்மில்லா சொல்லித்தான் சாப்பிடணும், அல்லாஹ்வை சொல்லித்தான் சாப்பிடணும். இஸ்லாம் வந்து உலகத்திலேயே இஸ்லாத்தை போன்று ஒரு வழிமுறையை கற்றுத்தந்த மார்க்கம் எதுவும் இல்லை. அதனாலது இஸ்லாத்தை மட்டும் மார்க்கம்னு சொன்னா. மார்க்கம்னா என்ன பொருள்? தமிழ்ல வழிமுறைன்னு பொருள். நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, திருச்சியிலிருந்து செங்கல்பட்டு மார்க்கமாக சென்னை வரை செல்லும் சொல்லுவான். ஆனா மார்க்கம்னா வழி. என்ன, நீ மனிதனாக வாழ்றதுக்கு இங்க ஒரு வழி இருக்குன்னு அர்த்தம் மார்க்கம்னா. சரிதா? அதே மாதிரி இன்னைக்கு அல்லாஹ் அந்த ரப்புல் ஆலமீன் சொன்னா அலாபிதிக்கிற இல்லாஹி தத்துமைன்னல் குலூப். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வை இந்த மனிதனை கொண்டு வந்து எப்படி இணைச்சாங்கன்னு பாருங்க. உலகத்திலேயே உருவம் இல்லாமல் உபதேசத்தால் மட்டுமே வெற்றி அடைந்தவர்கள் நபிகள் நாயகம். உருவமே கிடையாது ரசூலுல்லாஹ்க்கு. ஆனா ஒருத்தன் தொழ மாட்டான், நோன்பு வைக்க மாட்டான், பேர்ல முஸ்லீமா இருப்பான். ஆனா எவனோ ஒருத்தர் எந்தோ ஒரு நாட்டுல ரசூலுல்லாஹ் பத்தி பேசுற வீதியில வந்து நிற்பான். அப்ப எப்படின்னு சொன்னா, எங்கெல்லாம் அல்லாஹுவை பத்தி பேசும்பொழுது உணர்வுகள் பொங்குதோ, ரத்தம் எல்லாம் பொங்குதோ, அதே இடத்துல ரசூல் இருப்பாங்க. தெரியுதா? இப்ப என்னன்னா, மனிதன் வந்து அல்லாஹுவை நெருங்கத மறந்ததுனாலதான் இதுக்கெல்லாம் பொருள் இந்த உலகத்திலே தேட ஆரம்பிக்கான். எல்லாத்தையும் உலகத்திலே தேடிடணும். இப்ப இந்த துன்பத்தை உலகத்துல யாரும் தீர்க்க முடியாது. உங்களுக்கு ஒரு வலி இருக்கு, உங்க வலி அவங்க அப்பா அம்மா வாங்க முடியுமா? முடியாது. உங்க தாய் தந்தையர்கள், உடன் பிறந்த சகோதரர், உனக்கு காலில் ஒரு புண்ணு இருக்கு, அந்த புண்ணுல பாதி புண்ணினுடைய வலி எனக்கு தா. முடியவே முடியாது. அந்த புண்ணை எனக்கு என்னமா அது கொஞ்சம் தின்ன தந்துட்டு நீ ரொம்ப வேதனைப்படுத. ஒருத்தர் ரொம்ப இருக்கிறாரு, எல்லா நோயாலும் படுக்கையாலே வேதனைப்படுதாரு, மௌத்தும் வரல, ரொம்ப வேதனைப்பட்டுக்கிட்டு இருக்காரு. கண்ணீர் வடிக்க முடியும், கவலை தெரிவிக்க முடியும். ஆனா அதுல பங்கு கொள்ள முடியுமா? முடியவே முடியாது. அதுல பங்கெடுக்க முடியுமா? என் புள்ள நான் சுமந்து பெத்தெடுத்தேன், இவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கான மரண வேலையில அப்படின்னு சொல்லி யாரும் பங்கெடுக்க முடியுமா? முடியாது. அது யாருதான் எடுக்கணும்? அல்லாஹ். அப்போ என்னன்னா, தீர்வு அல்லாதான் தரணும்னு சொன்னா நீ உலகத்தை நோக்கியா போற? அல்லா இடத்துல போகணும். அப்படி உனக்கு சோதனை வந்தாலும் அந்த சோதனையை எப்படி வெற்றி கொள்ளணும்? அதனால நீ மதுவை எடுத்ததுனாலயோ, நீ மாத்திரைகளை எடுத்ததுனாலயோ, பல்வேறு தீமைகளுக்கு நீ போறதுனாலயோ வெற்றி அடைஞ்சிருமையோ, மீண்டும் சோதனை தான். சோதனைக்கு சோதனை தீர்வு வேண்டும் என்று சொன்னால் அல்லாடத்தான் போகணும். இன்னைக்கு மனிதன் எந்த நிலைமையில் இருக்கான் அப்படின்னு சொன்னா, சோதனை வந்துருச்சு உடனே நீங்க மது குடிச்சிடணும், துக்கம் வந்துருச்சு புண்பட்ட மனதை புகை விட்டாத்து, இப்படியெல்லாம் ஒரு டைலாக் இந்த மாதிரி எல்லாம் பேசி மனிதன் என்ன ஒரு வரமுறைக்குள்ள கொண்டு வந்துட்டான். தெரியுதா? உலகத்தில் யார் வேண்டுமானாலும் எப்படி வேண்டும் வாழலாம். ஆனா மார்க்கத்தை இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு நாம் வாழ முடியாது. அதை நான் சொன்னேன். நீ காலையில எந்திரிச்சதுல இருந்து இரவு தூங்குத வரைக்கும் அல்லாஹ்வுடைய பொறுப்புலே தான் ரசூலுல்லாஹ் உன்னை சொல்லிட்டு போவாங்க. மனிதனை அல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்லதி அஹ்யானா பஅதமா அமாத்தனா வ இலைஹின் நுஷூர். தெரியுதா? எனக்கு உயிரை தந்தவனே அப்படின்னு சொன்னா, அந்த காலை பொழுது எப்படின்னு சொன்னா, காலையில அல்லாஹ்ட்ட நம்மளை ஒப்படைச்சிருவோம். நான் தான் முதல்ல சொன்னேன், மனிதன் இயற்கையானவன். இயற்கை. இப்போ பறவைகள் வந்து சேர்த்து வச்சுட்டு படுக்குதா? காலையில எந்திரிச்சோடனே அல்லாஹ்ட்ட கேட்குமா? அல்லாஹ் சூரத்து முல்குல சொல்லுவானே, பறவைகள் பறந்து போகும், அது எதுவுமே இல்லை. ஆனா இரவுல வரும் பொழுது வயறு நிமிர வரும். பறக்கும் பொழுது எந்த இடத்துல இறை இருக்கு, யாரு நேற்று நம்ம அந்த இடத்துல இறைய வச்சுட்டு வந்துருவோம், இந்த எதுவுமே தெரியாது. ஆனா பறந்து போயிட்டு காலையில வரும் பொழுது பறந்து ஒண்ணுமே இல்லாம பறந்து போயிட்டு மாலையில வரும் பொழுது இறையோடு வர்றது, கூட்டுல இருக்க குஞ்சிக்கும் இறை கொண்டு வர்றது. குளமே இல்லாத ஊர்களையும் கூட தவளைகள் அதுக்கு கிடைக்கி. தெரியுதா? இப்போ என்ன அப்படின்னு சொன்னா, மனிதன் இன்னைக்கு எப்படின்னு சொன்னா, எனக்கு பிரச்சனை வந்துருச்சு, டென்ஷன் வந்துருச்சு, அதுக்கு என்ன சொல்யூஷன் தேடணும்? சரி, ஏன் டென்ஷன் வருது அப்படிங்கிறத மனிதன் உருவாக மாட்டேங்க. ஆனா அல்லாஹ் என்ன சொல்லலாம் அப்படின்னு சொன்னா, உன் அதிகப்படியான ஆசைகளும் எண்ணங்களும். தெரியுதா? மனிதனுடைய எண்ணம், அந்த தன்னை தாண்டி எண்ணம், எல்லாருக்கும் எல்லாத்தையும் யாருக்கு எப்படி அல்லாஹ் நாடி இருக்கானோ அப்படி அல்லாஹ் வைப்பான்ங்கிற ஆழமான எண்ணம் இல்லை. என்னை படைத்த ரப்புல் ஆலமீன் கடைசி வரைக்கும் என்னை காப்பாத்துவான்ங்கிற எண்ணம் இல்லை. தெரியுதா? யாராக இருந்தாலும், என் தாயை வைத்தோ, என் தந்தையை வைத்தோ, என் உறவை வைத்தோ, யாரை வச்சு நான் இல்ல ரப்ப வச்சிருக்கேன். யாரை வச்சு இல்ல, ரப்ப வச்சுதான் இருக்கேன். அதனாலதான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அப்படி சொன்னாங்க. தந்தைய தாயை எல்லாரையும் வச்சுக்கிட்டு சொன்னாங்க. தெரியுதா? தந்தை தாய் எல்லாரையும் வச்சுக்கிட்டு சொன்னாங்க, என்னுடைய ரப்பு மறையக்கூடியவன் இல்லை. கேட்டாங்க இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், என்னை படைச்சது யாருன்னாங்க,
உடனே அவங்க அம்மா சொன்னாங்களாம், உன்னைய படைச்சது நான் தான். அப்போ உங்களை படைச்சது? அப்போ அவங்கள படைச்சது? அவங்கெல்லாம் மறைஞ்சிட்டாங்க, வஃபாத்தாயிட்டாங்க, இறந்து போயிட்டாங்க அப்படி சொன்னா, அப்போ மறையக்கூடிய ஒருவன் எப்படி என்னை படைக்க முடியும்? அழியக்கூடியது ரப்பா இருக்க முடியும். அழியக்கூடியவன் ரப்பாக இருக்க முடியாது. அவன் நித்திரையோடு இருக்கக்கூடியவன், எப்பொழுதும் ஜீவித்து குல்லுமன் அலைஹாஃபான் வயபுகா வஜ்ஹு ரப்பிக துல் ஜலாம் வயபுகா வஜ்ஹு ரப்பிக துல் ஜலாலி வல் இக்ராம். அவன் நிற்பான், அவன் ஜலாலியத்து நிற்கும், உலகம் எல்லாம் அழிஞ்சிரும். இப்போ நீ சோதனை வருதுன்னு சொன்னா உன் சோதனையை தூக்கி வச்சிரு. உன் சோதனையை பார்த்து உன் கல்வை பார்த்து நீ கேளு, இது ரப்பு தந்திருக்கான். ஏ ரப்பே, இது எனக்கு தொடரணும்டா, தொடரச் செய். இல்லை என்னை விட்டு துன்பத்தை அகற்றணும்டா, நீ அகற்று. இது சிறந்ததோ, சிறந்தது ஏதோ அதைத்தா. அல்லாஹ் அதான் சொல்றான், சிறந்தது ஏதோ அதைத்தா, எனக்கு எது சிறப்போ அதைத்தா. அதனால எனக்கு துன்பம் வந்துருச்சுங்கிறதுனால சில பேர், இன்னும் சில பேர் இருக்காங்க, நல்லா தொழுதுகிட்டு இருப்பாங்க, நல்லா நோன்பு வச்சுக்கிட்டு இருப்பாங்க, பெரிய ஊர்ல நல்லா வணக்கமா. ஆனா அவருக்கு அல்லாட்ட ஏதோ ஒரு தேவையை வச்சிருப்பாருன்னு எங்களை கோரிக்கையை வச்சிருப்பாரு, தேவையை வச்சிருப்பாரு, அது கிடைக்கலன்னு பள்ளியாச பக்கமே போக மாட்டாரு. அப்படிலாம் இருக்கணும். ஒரு சின்ன சோதனை வந்தா நான் இப்படி வணங்குதே இல்லைங்க. அப்போ ஒரு மனிதன்ட்ட கோவிக்கிற மாதிரி தெரியுதா, நீ என்னைய பாத்துக்கிறல, நான் வணங்குதே எல்லாம் செய்வேன். குடியார பேலா இருக்கான், அவன் நல்லா இருக்கிறான், எல்லா தப்பும் செய்யறான், அவன் நல்லா இருக்கான். உன்னை எதிர்த்து கொண்டு இருக்கான், அவன் நல்லா இருக்கான். உன்னை வணங்க மாட்டேங்க, அவன் நல்லா இருக்கான். ஆனா உன்னை வணங்குதான் எல்லாம் செய்தேன், ஆனா எனக்கு மீண்டும் மீண்டும் சோதனை தாரிய. நான் முதல்ல சொன்னேன், அல்லாஹ் சோதனை தருவது உன்னை அல்லாஹ்வின்பால் நெருக்கமடைய செய்வது. அந்த சோதனையை பொறுத்து கொள்ள அல்லாஹ் உங்களை நெருங்கி கொண்டிருக்கிறான். அல்லாஹ்வுடைய நெருக்கம் வந்துருச்சுன்னு சொன்ன அந்த சோதனை பெருசா? கண்டிப்பா இருக்கு. மன்னன் பெருசா, மன்னன் பொருட்கள் பெருசா? மன்னன் தான் பெருசு. மன்னனே கிடைக்கும். அப்ப அந்த சோதனைக்கு அல்லாஹ்ட்டிருந்து வந்திருக்குங்கிறத ஏற்றுக்கொள்ளுவதும் ஈமானில் பெருசு. அல்லாஹ்ட்டிருந்து வந்திருக்குங்கிறத ஏத்துக்கிறது ஒரு ஈமான், அதுக்கு தீர்வும் அல்லாஹ்ட்ட போகணுங்கிறது அதை விட சிறந்த ஈமான். அல்லாஹ் தந்திருக்கிறான், அதற்கு தீர்வும் அல்லாஹ்ட்டதான் போகணும். இது மது குடிப்பதுனாலையோ இன்னும் பல செயல்கள் செய்வதனாலையோ இல்ல அல்லாஹ்வை விட்டு விலகுவதனாலையோ நான் என்ன கேட்கறேன்னா, சூரியன்கிட்ட கோவிச்சா சூரியன் இல்லாத இடத்துக்கு போகலாம், உங்ககிட்ட கோவிச்சா நீங்க இல்லாத இடத்துக்கு போகலாம். அல்லாஹ்ட்ட கோவிச்சு எங்க போவீங்க? எங்கேயுமே போக முடியாது. கலக்க சமாவாத்தி வல்லார்ந்து வானத்தை பூமியும் படைத்த ரப்புல் ஆலமீன். நீ பூமியை விட்டு எங்க போவ? போனா வானத்துக்கு போவ. வானமும் ரப்புக்குள்ளதான், வானமும் ரப்புக்குள்ளதான். அப்போ சோதனை வரும், அந்த சோதனையை நீ மன உளைச்சலாக்கி கொள்ளக்கூடாது. சோதனை எதிர்கொண்டா அது மன உளைச்சலா ஆகாது. ஏன் அப்படின்னு சொன்னா, இது எனக்கு மட்டும்தான் நடக்கு, ஏன் நடக்கு, நான் நினைச்ச மாதிரி நடக்கலையான்னு சொல்லி நீ உன் மூளையில ஒரு செயலை பிக்சட் பண்ற, இப்படித்தான் இருக்கணும்னு சொல்லி. ஆனா அல்லாஹ் அப்படி தரல. இப்போ இதுக்கு தீர்வு என்ன? ஒவ்வொரு விதமான தேடல்களை நோக்கி போறீங்க. நீங்க நினைச்சது நடக்கல. இப்ப நான் நினைச்சிருப்பேன் எனக்கு பணம் வரணும்னு நினைச்சிருப்பேன், அது நடக்காம போயிருக்கலாம். இல்ல ஒரு பெண்ணை நான் திருமணம் முடிக்கணும், எனக்கு இந்த பெண்ணு வேணும் அப்படின்னு சொல்லி அதன் மீது நேசம் கொண்டிருப்பேன், அதன் மீது பாசம் வச்சிருப்பேன், நேசம் கொண்டிருப்பேன், அது எனக்கு கிடைக்கலன்னு சொன்னா நான் விரக்தி ஆயிடக்கூடாது. இன்னைக்கு எல்லாம் நான் தான் நடக்குது. மன அழுத்தம் என்பது நீ அழுத்திக் கொள்கிறாய், உன் மனதை நீ அழுத்திக் கொள்கிறாய். அப்ப நீ என்ன நினைக்கணும்னு சொன்னா, இதை விட சிறந்ததை அல்லாஹ் தருவான். அப்ப நான் என்னன்னா, உன் மனசு தீக்கி உன் கல்வினுடைய பாரங்களை அல்லாஹ்ட்ட இறக்கி வைக்கும் பொழுது அல்லாஹ் பலமானவன், அல்லாஹ் பலமா. இந்த துன்பம்லாம் உனக்குத்தான் பலமா தெரியும், அல்லாஹ்விற்கு எல்லாமே லேசு. உன் துன்பத்தை கழட்டி வைக்கக்கூடிய இடம் இந்த போதைகள் அல்ல, இது போன்ற செயல்கள் அல்ல. 4 பேர்கிட்ட போய் புலம்புறது இல்ல. சல்லல்லாஹு சொன்னாங்க, நிறைய நீங்க புலம்பாதீங்கன்னாங்க, நிறையா புலம்பாதீங்க. ஆனா இன்னைக்கு இருக்கக்கூடிய பெண்கள் புலம்புது அல்லாஹு அக்பர். ஒரு ஆள் விருந்தாளி வந்துட்டாங்கன்னு சொன்னாங்க, அதை ஏன் கேட்குறீங்கன்னு சொல்லி ஆரம்பிச்சு, என் பிள்ளை இப்படி படிக்க போட்டா அப்படி படிக்க போட்டா போக மாட்டேங்கிறான் வேலைக்கு இப்படி புலம்ப ஆரம்பிச்சாங்கன்னு சொன்னா, பிரச்சனையுடைய மொத்த உருவத்தையும் யார்கிட்டடா கொட்டலாம்ங்கிற நிலைமையில இருக்காங்க. அல்லாஹ் கொட்டுனால் கேட்பதற்கு தயாரா இருக்கிறோம்ங்கிறத மறந்துட்டாங்க. அல்லாஹ் கொட்டினா சரி, உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லார் பிரச்சனையும் அல்லாஹ்ட்ட கொட்டினாலும் அல்லாஹ்வுக்கு லேஸ், இலகுவானவன். அல்லாஹ்விற்கு எல்லாம் இலகுவாகும். இப்ப நீங்க கொண்டு போய் ஒவ்வொருத்தட்டையும் மாதிரி அதே மாதிரி நான் நினைச்சது நடக்கலைங்கிறத நீங்க மென்ஷன் பண்ணி இப்படி அப்படிலாம் இருக்கணும், ஒரு வீட்டுக்குள்ள நான் வர்றேன், ஒரு பெரிய தலைவர் இருக்கிறாரு வர்றாரு, இப்படிலாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு கற்பனைக்குள்ள நீங்க ஒரு நிலைப்பாடு உருவாக்குறீங்க. இது துன்பம், இதுன்றக்கூடாது, இப்படிலாம் கேட்கணும், நான் சொன்ன மாதிரியே நடக்கணும். அது நடக்காம போகும்பொழுது உங்களுக்கு விரக்தி ஆகிறது. அந்த விரக்தி மன அழுத்தமா மாறுது. நீங்க இப்ப என்ன செய்ய, அது இயற்கை,
அது சேட்டை பண்றது இயற்கை, அது ஓடுறது இருக்கு. நான் நினைச்ச மாதிரி நடக்கிறதுக்கு நான் இந்த உலகத்தை படைக்கல. என் பெத்தவள என்னைய மாதிரி நான் சொன்னபடியே வாழணுங்கிறது இல்ல. அதுக்கு என்ன செய்யணும்? வாழ்ற மாதிரி நீ வாழ்ந்து காட்டணும். அதான் இஸ்லாம் சொல்றது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துல சஹாபாக்கள் எதுவுமே தெரியாது, தொழ தெரியாது, எதுவுமே தெரியாது. ரசூலுல்லாஹ்ட்ட வந்து என்ன கேட்டாங்க? யா ரசூலல்லாஹ், நான் என்ன செய்யணும்? நான் என்ன செய்தனோ அதை செய்யணும். அல்லாஹ். நான் என்ன செய்யறனோ அதை செய்யறணும். அப்படியே வந்தாங்க. ரசூலுல்லாவுடைய வாழ்க்கை அங்கம் அங்கமாக பார்த்தார்கள் சஹாபாக்கள். சுப்ஹானல்லாஹ். அதனாலதான் கெட்டவர்களினுடைய உச்சத்திலே இருந்த சஹாபாக்கள் நல்லவர்களினுடைய உச்சத்தை தொட்டார்கள். எந்த அளவுக்குன்னு சொன்னா ரலியல்லாஹு அன்ஹும் வரது அன்ஹு, என்னை அவர்கள் பொருந்தி கொண்டார்கள், அவர்களை நான் பொருந்தி கொண்டேன். யார் சொல்றா? அல்லாஹ். அல்லாஹ் சொல்றான். உலகத்துல நான் பொருந்தி கொண்டேன்னு சொன்ன ஒரே ஜீவன்கள் சஹாபாக்கள். அல்லாஹ். நான் பொருந்தி கொண்டேன்னு சொன்ன ஒரே ஜீவன்கள் சஹாபாக்கள். அதனாலதான் வஸ்ஸாபிகூனல் அவ்வலூன மினல் முஹாஜிரின், ஈமான்ல முந்தி சென்றவங்க. நீ உலகத்துல எத்தனை ஹஜ்ஜி செஞ்சானோ, எத்தனை அமல் செய்தானோ, எவ்வளவுதான் தான தர்மம் செய்யானோ, சஹாபாக்களினுடைய அமலுக்கும் அவருடைய நிலைப்பாட்டுக்கும் இடையாக. அல்லாஹ். ஏன்னா அதை எதுக்கு சொல்ல வரேன்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நான் எப்படி செய்யறேன்னு அப்படி செய். அப்போ ரசூலுல்லாஹ் என்பவர்கள் இந்த சமுதாயத்தின் தலைவர். அல்லாஹ். ஆனால் ஒவ்வொரு குடும்பமும் அந்த குடும்பத்தின் தலைவன். ஒவ்வொரு தாய் தந்தையர்களும் அந்த குழந்தைகளின் தலைவர்கள். நீ சரி ஆகிட்டேன்னு சொன்னா, அல்லாஹ்வை கொண்டு வந்து உள்ளத்துல வச்சுட்டேன்னு சொன்னா, அதுக்கு ஏன் டென்ஷன் ஆகுது? அதுக்கு ஏன் பிரச்சனை வருது? அதே மாதிரி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்கன்னா புலம்பக்கூடாது. இன்னைக்கு இருக்கக்கூடிய நிறைய மனிதர்கள் புலம்புதான். எனக்கு அது இல்லை, இதுக்கு இல்லை. இதெல்லாம் எதுக்கு இல்லை? நீ நினைச்ச மாதிரி இல்லை. நீ நினைச்ச மாதிரி இல்ல. அந்த சம்பளத்துல போகக்கூடாதுன்னு அதில் தான் நிற்கிறான், அந்த வேலை பார்க்கக்கூடாதுன்னு அந்த வேலை தான் பார்க்குறான். குறைஞ்ச சம்பளம் இதை வச்சு என்னென்னு வாழ போகிறோம் இந்த பூமியில. ஒரே வார்த்தை, அல்லாஹ் நினைச்சா எல்லாம் மாறும். இது எப்போ வரும்? நம்புனா அதை பத்தி தெரிஞ்சா. இது எப்போ வரும்னா, நீ உன்னுடைய சோதனைகளை அல்லாஹ்வால் தந்திருக்கக்கூடிய ஒரு சோதனை, அதற்கு நம்ம என்ன செய்யணும்? அல்லாஹ்ட்ட பரிகாரம் தேடணும் அப்படிங்கிறத மறந்து, இல்ல உன்னுடைய சோதனைகளை அல்லாஹ்ட்ட இறக்கி வைக்காம வீட்டுல வரவங்ககிட்ட போறவங்ககிட்ட இறக்கி வச்சா திருந்துருமா? நிச்சயமா தெரியாது. இல்ல அவங்ககிட்ட அவ்வளவு தூரம் சொல்லிட்டாங்க, சரிப்பா நீ இவ்வளவு தூரம் உனக்கு பிரச்சனை, அதுல பாதி பிரச்சனை எனக்கு தான் வாங்கிட்டு போவாங்களா? இன்னும் என்ன செய்வாங்க தெரியுமா? இன்னும் 4 பிரச்சனை உங்களுக்கு சேர்த்து சொல்லிட்டு போவாங்க. இன்னும் 4 பிரச்சனைய சேர்த்து அதையும் சேர்த்து. அந்த அளவிற்கு மனிதர்கள் புலம்பக்கூடிய மனிதர்களாக இருக்காங்க. மன அழுத்தம். இன்னைக்கு இந்த நிலைப்பாட்டிற்கு மனிதன் வந்ததுக்கான முக்கிய காரணம் அவனுடைய ஈமானில் இருக்கக்கூடிய பலகீனம். அல்லாஹ்வை நம்புவது. அல்லாஹ்வை நம்பிட்டேன்னா உனக்கு எதுவுமே பெருசு இல்லை. எல்லாமே அல்லாஹ் லேசாக்கிடுவான். அல்லாஹ் லேசாக்கிடுவான். அதனாலதான் சோதனை வந்த பொழுது நபிமார்கள் அல்லாஹ்ட்ட சோதனை நீக்குன்னு கேட்டாங்களா? சோதனை நீக்கு கேட்கல. உன்னை தஸ்பீஹ் செய்யறதுக்கு நாவத்தான்னு கேட்டாங்க. உன்னை நினைக்கிறதுக்கு தாக்கத்தை தா, எனக்கு குதிரத்தை காட்டுன்னாங்க. உன்னை வழிபடக்கூடிய ஆற்றல் எனக்கு தான்னாங்க. தெரியுதா? அதனால எல்லா நபிமாருடைய செய்திகளை பாருங்க. நபிமார்களை அல்லாஹ் சோதித்தான். இந்த மனிதர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, இந்திய நபிமார்களுக்கும் முந்தைய சமுதாயத்துக்கும் கொடுத்த சோதனைகளை பார்த்தீங்கன்னு சொன்னா நீங்க அந்த அளவிற்கு இருக்கும்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. சஹாபாக்கள் வந்து இப்படி சொல்லுவாங்க, ரசூலுல்லாஹ் ரசூலுல்லாஹ் இப்படி முறையிடும் பொழுது ரசூலுல்லாஹ் அப்படியா என்ன? அதுக்கு ரசூலுல்லாஹ் ஆழ் மனதில் ஈமானை விதைத்தார்கள். அல்லாஹ்ட்ட கேளுங்க, அல்லாஹ் லேசாக்குவான். அல்லாஹ்ட்ட சொல்லுங்க. அதனால இஸ்லாம் இப்படி சொல்ல தருது. துன்பம் நடந்துருச்சா அதுக்கும் இன்னால் இல்லா சொல்லுங்க. இன்பம் வந்துருச்சா மாஷா அல்லாஹ் சொல்லுங்க. ஏன்? இன்பத்தையும் அவன்கிட்ட ஒப்படைச்சிருங்க, துன்பத்தையும் அவன்கிட்ட ஒப்படைச்சிருங்க. உங்க மனசு எப்படி கைகால் உறுப்பு அப்படி தனித்தனியா இருக்குதோ அது மாதிரி இதயம் தனியா இருக்கும். இதயமும் தனியா இருக்கும். உன் பிரச்சனையுடைய குப்பையை பூரா கொண்டு போய் உள்ள வச்சுட்டேன்னு சொன்னா அந்த இதயத்துல என்ன இருக்கும்? ஏன் சொல்றேன்னு சொன்னா, கவலைகளை கொண்டு வந்து தருபவன் ஷைத்தான். கவலைகள் உள்ள மனதுக்குள்ள அவன் வந்து ஷைத்தான் என்ன அப்படின்னு சொன்னா, அல்லாஹ்ட்ட என்ன நிபந்தனை இட்டான்னா, அவர்களினுடைய உள்ளங்களின் ரத்தங்களில் சென்று நான் அவர்களை கெடுப்பேன். இன்னைக்கு நீ மாறி இதனால் அந்த இதுக்கு பிரச்சனைகள், இந்த இதுக்கெல்லாம் தீர்வு என்னன்னு நீ தேடினான்னு சொன்னா அப்படியே உன்னை நகர்த்தி அப்படி கொண்டுகிட்டே போயிடுவான். ஷைத்தான் எந்த அளவு கொண்டு போயிடணும்? இன்னைக்கு என்ன நிலைமையில இருக்கு தெரியுமா? என் சோதனை நீங்கும், என் இந்த மாதிரி இருக்குன்னு சொன்னா தெரியுதா? நீ எந்த இஸ்லாமியர்களை கொண்டு வந்து எந்த அளவுக்கு இன்னைக்கு நிறுத்திருக்கு அப்படின்னு சொன்னா, எத்தனையோ நபர்கள் கோயில்ல கூட போறாங்க. மாற்று மதத்தை, அது அவர்களுக்கு வேதங்களாக இருக்கலாம், அவர்களுக்கு கடவுள்களாக இருக்கலாம். நீ அல்லாஹ் ஈமான் கொண்ட நீ இன்னைக்கு எத்தனை இடத்துல மண்டிடுறாங்க, எத்தனை ஜோசியத்திட்ட போய் நிக்கிறாங்க, எத்தனை இடத்துல போய் மண்டிடுறாங்க எனக்கு இதை நீக்கணும்னு சொல்லி. அது ஒரே ஒரு வார்த்தை, இதை ரப்புட்ட முறையிட்டு அல்லாஹ் நீக்குவோங்கிற நம்பிக்கை எல்லாம் போச்சு.
அல்லாஹ் சொல்லலாம், சோதனைகள் வந்தா அது என் புறத்துல இருந்து வருது, நான் எடுத்துருவேன். கேட்க வேண்டிய இடம். கேட்க வேண்டிய இடம் அவனிடத்துல. இல்ல இப்ப நான் என்ன சொல்றேன்னு சொன்னா, ஏன் உணவு தான், ஆனா அல்லாவின் மூலமாக வந்த உணவுன்னு சொல்லணும். ஏன் உடைதான், ஆனா அல்லாஹ்வால் தரப்பட்ட உடைன்னு இப்படி நீங்க வாழ்க்கையில எல்லா இடங்கள்லையும் உங்கள அல்லாஹ் உங்களுடைய இல்லங்கள்ல அல்லாஹ்வை கொண்டு வந்தா எந்த சோதனையுமே இல்லை. இன்னைக்கு மற்றவர்கள் சொல்வதற்கும் இஸ்லாமியர்கள் சொல்வதற்கும் வேறுபாடு இருக்கிறது. இஸ்லாமியர்கள் இதை நம்ப வேண்டும். காரணம், எல்லாத்தையும் போன்று மனசுல எல்லா ஆசைகளை வைத்து விட்டு எனக்கு மன உளைச்சலை ஏற்படுத்துறதுன்னு சொன்னா, அப்படின்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அற்புதமாக சொன்னாங்க. ஆதமுடைய மகனினுடைய ஆசை எப்படி தெரியுமா? 2 தங்க ஆறு ஓடினாலும் 3வது ஒரு ஆறு ஓடுதான்னு பார்ப்பான். அல்லாஹ். இவன் ஆசை எப்ப தெரியுமா முடியும்? அவனை மண்ணுக்குள்ள வச்சு அவனுக்கு மண்ணை தள்ளுத வரைக்கும் முடியாதுன்னா. எப்படி? அவனுக்கு மண்ணை தள்ளுற வரைக்கும் முடியாதுன்னா. ஏன் அப்படின்னு சொன்னா, அவன் ஆசையை நோக்கி நகர நகர இந்த உலகம் அவனை நோக்கி நகர்ந்து கொண்டே இருக்கும். அதனாலதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அற்புதமா சொன்னாங்க, மன் ஹாஃபல்லாஹ் ஹாஃபலஹு குல்லு ஷை. நீ அல்லாஹ் ஒருவனுக்கு பயந்துட்டா இந்த உலகம் பூரா பயப்படும். நீ அவன் ஒருத்தனுக்கு பயப்படலடா இந்த உலகத்துக்கு போற நீ பயப்படணும். இந்த உலகத்துக்கு போறோம் ஆமா பயப்படணும். தலைவலி வந்தா பயப்படுறோம், காற்று எல்லாம் என்ன வந்தாலும் சோதனை வந்தாலும் இன்னைக்கு எதுக்கு அச்சம் கொள்ற மனிதன் சொன்னா, இறைவன் உள்ளத்தில் இல்லை, அதனால் அச்சம் குடியேறி விட்டது. ஒரு வீட்டுக்குள்ள சூரிய ஒளியோ வந்துருச்சு, விளக்கு தேவையே இல்லை. அந்த அடிப்படையில நம்ம உள்ளத்துக்குள்ள அல்லாஹ் வந்துட்டான்னு சொன்னா அது சோதனையா தெரியாதுன்னு சொல்லலாம். அந்த சோதனை அல்லாவின் புறத்தில் வந்திருக்குங்கிறத மனது ஈமான் ஏத்துக்கொள்ளுங்கிற சொல்லலாம். அப்படி வந்திருந்தாலும் அந்த சோதனை அல்லாட்டத்தை ஒப்படைக்கணுங்கிற மனோநிலை நமக்கு வந்துடும் சொல்லலாம். எல்லாத்தையும் புலம்ப கூடாது, அல்லாஹ் ஒருவன்ட்ட. ஏன்னா திரும்ப ரசூலுல்லாஹ் இதை சொன்னாங்கன்னு சொல்றேன். புலம்ப கூடாதுன்னு சொன்னா அன்னைக்கு நல்லா இருப்பாங்க உங்ககிட்ட, அதனால அந்த ரகசியத்தை மறைச்சிருவாங்க. நாளைக்கு உங்களுக்கும் ஒரு பிரச்சனை வரும். நீங்க என்னென்ன இதெல்லாம் சொன்னீங்களோ அதை பூரா உடைச்சிருவாங்க. மனிதன் என்பவன் சுயநலவாதி. அவன் அதான் சொன்னல, நான் நினைச்சது மாதிரி நடக்கலைன்னு சொன்னா நீங்க எதிராளி. இப்ப அப்படி நடக்காதனாலதான் இன்னைக்கு தேவையில்லாத டென்ஷன், டிப்ரெஷன் இதெல்லாம் வர்றதுக்கு காரணம் அவன் நினைச்சது மாதிரி நடக்கல. மூளை அவன் அறிவை கொண்டு நினைச்சது மாதிரி நடக்கல. இப்ப நீ அதை அல்லாஹ்ட்ட சொன்னீங்கன்னு சொன்னா யார்ட்டையும் சொல்ல மாட்டோம். அல்லாஹ் இடத்துல நம்ம துவா கேட்கிறோம், நம்ம பிரச்சனைகளை அல்ல கேட்கிறோம். கேட்டா நம்ம கேட்ட மாதிரி அப்படியே நடந்துருமா? இப்ப நம்ம அல்லாஹ்ட்ட கேட்கிறோம், நம்ம கேட்ட மாதிரி அல்லாஹ்ட்ட அப்படியே நடந்துருமான்னு சொன்னா, அப்படி இப்பவும் நீங்க அதைத்தான் நான் சொல்ல வரேன். நீங்க நம்ம நினைச்ச மாதிரி நடக்கணும்னு அல்லாஹ்ட்டே ஒப்பீனியனை வைக்கிங்க. இப்ப நான் என்ன சொல்றேன்னு சொன்னா, அல்லாஹ்ட்டே நீங்க ஒப்பீனியன் தான் வைக்கிங்க. அப்படி ஒப்பீனியன் வைக்கக்கூடாது. ரப்புட்ட கேட்பது நம்ம கடமை. அதை ஃபமையாமல் மிஸ்கால தர்றத்தின் ஹைரையரா ஷர்ரையரா ரெண்டுமே அல்லாஹ்ட்ட இருந்து தான் வருது. அப்போ நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதுக்கு ஒரு அற்புதமான தீர்வு சொன்னாங்களே. என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் அல்லாஹ்ட்ட கேட்குறீங்க, ஒரு துவா கேட்குறீங்க. என்னன்னு சொன்னால், ஒன்று நீங்கள் கேட்ட மாதிரி அல்லாஹ் கொடுப்பான், இல்லை நீங்கள் கேட்டதுக்கு பகரமா அதுக்கு ஈக்குவலாக அது அல்லது அதை விட உள்ள துன்பத்தை அல்லாஹ் நீக்குவான். அதை விட துன்பத்தை என்ன செய்வான்? நீங்கள் அல்லாஹ்ட்ட மிகப்பெரிய ஒரு செல்வத்தை கேட்கிய, அந்த செல்வம் இருந்தால் காப்பாற்ற முடியாத ஒரு நோயை உங்களுக்கு வரவிடாமல் அல்லாஹ் ஆக்கிடுவான். தெரியுதா? இன்னொன்று, அதுவும் இல்லாமல் இதுவும் இல்லாமல் இதுக்கெல்லாம் சேர்த்து மறுமையில் இதுக்கான இஜாசத்தை அல்லாஹ் கூலியை நிறைய உங்களுக்கு தந்துடுவான். அதனுடைய தரஜாக்கள் அல்லாஹ் என்ன செஞ்சிருவான்? உயர்த்திடுவான். இந்த 3ல் ஏதாவது ஒன்று நடக்கும்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னான். ரசூலுல்லாஹ் கொடுக்கறது கொடுக்காம அல்லாஹ்வினுடைய பொறுப்புன்னு சொல்லி விட்டுட்டு போகல, அல்லாஹ்வினுடைய பொறுப்புன்னு சொல்லிட்டு போகல. என்ன சொன்னாங்கடா, ஒன்று கிடைக்கும், அல்லது அதை விட அதுக்கு பகரமானது இன்னொன்று அல்லாஹ் என்ன செஞ்சிருவான்? தடுத்துருவான் சோதனைகள்ல இருந்து. இல்லை இதுக்கு பகரமா மறுமையில சிறப்பானதை தருவான்னு சொன்னாங்க. தெரியுதா? இது ஏத்துக்கிட்டுண்டா உள்ளம் அமைதியாயிடு. எப்படி ஏதோ ஒரு விதத்தில் அல்லாஹ் தருவான், இல்லைன்னா அல்லாஹ் தடுப்பான், இல்லைன்னா பெருசா ஒன்று தருவான் மறுமையில. என்ன அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு நம்ம இதையெல்லாம் மனிதனுடைய உள்ள ஆழமாக ஏத்துக்கிற மாதிரி இருக்குது. மனிதனை பொறுத்தளவுக்கு அது இன்றைய காலத்துல சொல்ல போனோம்னு சொன்னா, மிகப்பெரிய ஒரு அவசரத்துல அல்லாஹ் குர்ஆன்ல மனிதன் அவசரக்காரன்னு சொல்லுவான். இன்னைக்கு நிலைமையில யதார்த்தமா எல்லாருக்குமே ஒரு அவசரத்திலேயே ஓடிக்கிட்டு இருக்கான் மனுஷன். ஏதோ ஒரு விதத்துல அவசரத்துல மனிதன் ஓடிக்கிட்டு இருக்கான். சரிதா? அதனால எல்லாமே சீக்கிரம் நடந்துடணும். இந்த துன்பம் உடனே நீங்கிடணும், அந்த புள்ள உடனே படிச்சிடணும், அது உடனே வேலைக்கு போயிடணும், அது உடனே சம்பாதிச்சிடணும், அது உடனே குழந்தை வந்துடணும். அல்லாஹ் அப்படி அல்ல. அல்லாஹ் ஒவ்வொரு விதமான நிலைகளில் மனிதர்களை அல்லாஹ் வைத்திருக்கான்.
ஒவ்வொரு விதமான முறையில் அல்லாஹ் கடத்திட்டு இருக்கான். யாருக்கு எதை கொடுக்கணும்னு சொல்லி ரப்புக்கு தெரியும். யாரை எப்படி வைக்கணும்னு சொல்லி ரப்புக்கு தெரியும். யாருக்கு எந்தெந்த நியாமத்துக்களை கொடுக்கணும்னு சொல்லி தெரியும். யாருக்கு எந்தெந்த சோதனைகளை கொடுக்கணும்னு தெரியும். இன்னொன்னு சொல்ல போனா, நீ நல்ல சோதனைங்கிற தெரியுமா? இந்த சோதனை உன்னால தாங்க முடியுங்கிற காரணத்தினால அல்லாஹ் தந்திருக்கான். அல்லாஹ் உனக்கு முடியுங்கிறதுனால தான் அல்லாஹ்வே தாரான். இந்த ஒரே ஒரு எண்ணத்தை எண்ணி பாருங்களேன். அல்லாஹ் சோதனைக்காக நம்மளை தேர்ந்தெடுத்திருக்கிறானே, அப்படின்னா நம்மளை எந்த அளவுக்கு அல்லாஹ் நேசிச்சிருக்கான். அல்லாஹ்வுக்கு நேசத்துக்கு அல்லாஹ்வுடைய நேசத்துக்கு நம்மளும் ஆயிட்டோமே. ஏங்க அல்லாஹ் நம்மளை தேர்ந்தெடுத்ததுனால தானே ஏதோ ஒரு மரத்துக்கு மத்தியில ஒரு மலைக்கு மத்தியில மண்டிட்டு நம்ம கும்பிட்டுக்கிட்டு இருக்காம அல்லாஹ் ஒன்று நம்மளை சுஜூது செய்ய வச்சிருக்கானே. அல்லாஹ் இதுக்கு எந்த நியாமத்தை கொடுக்க முடியும்? நான் என்ன கேட்கறேன், 1 கோடி ரூபா கொடுத்து ஒரு ஈமான் வாங்கிட முடியுமா? சிவண்டிய நம்ம என்ன ஒரு மிகப்பெரிய ஒரு செல்வந்தனா இருக்கான், அவன் ஈமா இல்லையா? இப்ப செல்வம் இருந்து பிரயோஜனம் இல்லை. எந்த பிரயோஜனம் இல்லை. ஆனா நம்ம என்னன்னு சொன்னா, மனிதர்கள் அல்லாஹ்வை கொண்டு பொருத்தி கொள்ளணும் அப்படின்னு சொல்ல வரேன். அல்லாஹ்வை கொண்டு இன்பத்தையும் அல்லாஹ்வை கொண்டு பொருந்தி கொள்ளணும், துன்பத்தையும் அல்லாஹ்வை கொண்டு பொருந்தி கொள்ளணும். அதனால அல்லாஹ் ரொம்ப டீப்பா சொல்லுதான், உன் பொருள் உன் பிள்ளைகள் எல்லாமே அல்லாஹ்வினுடைய புறத்திலிருந்து 2 விதமா சொல்லுவான். அல்மாலு வல் பனூனு ஜீனத்துல் ஹயாத்து துன்யா. கருதா? இன்னமா அம்பாலுக்கும் அவுலாதுக்கும் ஃபித்னா. பொருள்களும் குழந்தைகளும் உனக்கு குழப்பத்தை விளைவிக்கிறதுன்னு சொல்லுவான். அப்ப இன்பமாகிறதும் அந்த குழந்தைகள் அந்த பொருளாதாரங்கள் துன்பமாகிறதும் நம்ம நினைக்கிறது மாதிரி இருக்கு. அல்லாஹ் அதுக்கு இந்த பொருளையும் பொருளை நீ எப்படினாலும் ஆக்கலாம். குழந்தைகளை சிறந்த குழந்தையாகவும் வளர்க்க முடியும், சிறப்பில்லாத குழந்தையாகவும் வளர்க்க முடியும். நம்ம பொருளை நல்ல முறையில ஜக்காத்தெல்லாம் கொடுத்து பாதுகாக்கவும் முடியும். அதே பொருளை நம்ம எந்த தொழில்னாலும் பண்ணவும் முடியும். யார் கையில இருக்கு? நம்ம கையில இருக்கு. நம்ம இதை எப்படி பயன்படுத்தணும்? அது மாதிரி நமக்கு அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய சோதனைகளை அல்லாஹ்வின் புறத்தில் வைத்து, இதற்கு நீயே தந்திருக்க, இதுக்கு நீயே தீர்வு தரணும்னு சொல்லி நீங்க அல்லாஹ்ட்ட நெருங்க சோதனையா இருக்கும். ஆனா அது உனக்கு சோதனையாவே தெரியாது. நபிமார்களுக்கு அப்படித்தான் சோதனைகள் இருந்துச்சு, ஆனா அது சோதனையா தெரியல, அல்லாஹ்விடத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய வெகுமதியா தெரிஞ்சு. அப்ப துஆவினுடைய மாற்றம் என்பது உனக்கு வெளியில நடக்கக்கூடியது இல்ல, உன் உள்ளத்துல நடக்குது. துஆவுடைய அல்லாஹ் உன்னுடைய துஆவை அங்கீகரிப்பான், அதற்கான மாற்றத்தை கொடுப்பான். எல்லாம் ரப்புல் ஆலமீன் உன்னை சிறப்பாக்கி வைப்பாங்கிற நம்பிக்கை இருக்கிறது. அதே உன் துஆவின் கபூல். உன்னுடைய துஆவிற்கான கபூல் என்ன அப்படின்னு சொன்னா, அல்லாஹ் என்னை அங்கீகரிப்பான். நான் என்ன சொல்றேன்னா, கையேந்தி நின்று அல்லாஹ்ட்ட நின்று நான் அல்லாஹ் எல்லாம் என்னுடைய பாவத்தை மன்னிச்சிருன்னு சொல்றதுக்கும், ஒருத்தருக்கு உணவு கொடுக்கும், அவன் எந்த விதமான மார்க்கத்தையும் யாரோ ஒருத்தன் அவனுக்கு உணவு கொடுக்கும், உன்னை அல்லாஹ் சிறப்பாக்கி வைக்கட்டும், இது அதை விட மகத்தானது. என்ன அப்படின்னு சொன்னா, துஆ என்பது நீ மாத்திரம் கேட்கறது இல்ல, உன்னை சார்ந்து இருக்கதும். நீ நல்ல குழந்தைய வளர்த்தன, அதுவும் துஆ. நீ நல்ல பொருளாதாரத்தை உருவாக்கணும்னு அதுவும் துஆ. நீ நல்ல கல்வியை படிச்சிருந்தன்னு அதுவும் துஆ. நீ நல்ல சேவை செஞ்சன்னா அதுவும் துஆ. நாம கொடுக்கக்கூடிய எல்லாம், ஏன் ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க, நீ ஒரு மரம் நட்டினா கூட அதுவும் உனக்கு துஆவாக இருக்கும். அதை கொண்டும் உனக்கு என்ன செய்யும், நன்மை கிடைத்து கொண்டிருக்கும்னாங்க. அப்ப வாழ்க்கையில என்பது அல்லாஹ்வை சோதனை வரும் பொழுது அல்லாஹ்வை நெருங்குவதும், அந்த சோதனை அல்லாஹ்வின் புறத்திலிருந்து தான் வந்திருக்கிறது என்ற ஆழமான எண்ணத்தை உணர்வதும், அப்படியெல்லாம் இருந்துச்சுன்னு சொன்னா இன்னைக்கு இந்த விதமான செயல்கள், இந்த சொல்கள் எல்லாம் நம்மளோட உள்ளத்திலிருந்தே வராது. அசத், இப்போ உங்க வாழ்க்கையில ஏற்பட்ட மிகப்பெரிய ஒரு துன்பம்னு ஒன்று இருக்கு இல்லையா, அதை நீங்க எப்படி எதிர்கொண்டீங்க? அந்த இடத்துல அல்லாஹ்வினுடைய ஆற்றலை எப்படி நீங்க பார்த்தீங்க? இப்போ ஒவ்வொரு மனிதருக்கும் ஏதாவது ஒரு கஷ்டம், அதாவது யார்கிட்டையும் சொல்ல முடியாத நிலைகள் வரலாம், இல்ல ஆழமான எண்ணத்துல கஷ்டங்கள் இருக்கலாம், தேவைகள் இருக்கலாம். இப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான தேவைகள், கவலைகள் இது இருக்கும். இதை இறைவன்கிட்ட ஒப்படைக்கும் பொழுது நம்ம அல்லாஹ்ட்ட ஒப்படைச்சிட்டு இதை எனக்கு எப்படியாவது தந்துருன்னு சொல்லி அல்லாஹ்ட்ட கேட்கணும். நம்ம என்னன்னா, எல்லா மனிதரும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான கனெக்டிங் அல்லாஹ்ட்ட ஏற்படுத்தணும். அல்லாஹ்வை ஒவ்வொரு விதமா நெருங்கணும். என்ன அப்படின்னு சொன்னா, ஒரு சில வார்த்தைகளை நம்ம என்ன செஞ்சிடணும். இப்போ பொதுவா ஒரு சில வார்த்தைகளை, இப்போ காலையில எந்திரிச்சோம்னு சொன்னா இதை ஓதி ஆகணும், இதை ஓதுனாத்தான் எனக்கு இன்னைய பொழுது நல்லா இருக்கும். அந்த மாதிரி எப்படி அல்லாஹ்வை நினைப்பதற்கு ஒரு இலகுவான ஒரு வழியை உருவாக்கி வச்சுக்கிறணும். அந்த ரூட்ல நம்ம போய் இறைவனை ஈஸியா அடைஞ்சிடலாம். அந்த வார்த்தையை சொல்லி இப்போ நான் ஒரு சூறா எனக்கு இருக்குன்னு, இப்போ லீலாஃபி குரைஷின் சூறா நான் ஓதிட்டேன்னு சொன்னா எனக்கு இது டக்குன்னு ஒரு காரியம் நடந்துடும்.
இப்போ நான் என்ன நினைப்பேன்னா, எனக்கு ஒரு சோதனை வருதுன்னு சொன்னா, இப்போ நான் இப்போ பேசவே வர்றேன், எங்கேயும் போறேன், ஒரு மீட்டிங் போறேன், எங்கேயும் போறேன் அப்படின்னு சொன்னா, ஒரு பயணத்துக்கு போறோம் அப்படின்னு சொன்னா, இது லேசாகும்னு சொன்னா, இலாஃபி குரேஷன் இலாஃபி வந்து சூறா ஓதிட்டோம்னு சொன்னா, நமக்கு மன பதட்டங்கள்லாம் நீங்கிரும், அது உடனே ஆயிரும். இப்படி ஒன்று எடுத்து வச்சுக்கிட்டோம்னு சொன்னா, அது மூலமா நமக்கு என்ன செஞ்சிடும், ஒரு வலிமை பெற்று அந்த ஈமான் அப்படியே நம்மளை என்ன செஞ்சிடும், அந்த இது அப்படியே அல்லாட கொண்டு போய் சேர்த்துரும். இப்படி நான் தான் உதாரணத்துக்கு சொல்லலாம்ல, எனக்கு என்னமோ ஒரு விஷயம் வருதுன்னு சொன்னா உடனே ஒரு சில சூறாக்கள் ஓதிடுவேன். இப்போ வந்து ஆயத்து குறைச்சி ஓதிடுவேன், இந்த லீலாஃபி குரேஷின் சூறா ஓதிடுவேன், சூரத்துல் ஃபாத்தியா ஓதிடுவேன், நிறைய சலவாத்து ஓதிடுவேன். நிறைய செலவாத்து ஓதிட்டேன்னு சொன்னா, இன்னொன்று சொல்லப்போனா நான் எல்லாமே அந்த ரசூலுல்லாவின் மீது நீங்க நிறைய செலவாத்து சொல்லி பாருங்க. அதை விட உலகத்துல நீங்க எந்த எந்த இன்பத்தையும் அடைய முடியாது, எந்த இன்பத்தையும் அடைய முடியாது. ஏன்னா ரசூலுல்லாவின் மீது செலவாத்து ஓதும் பொழுதே அது அப்படியே தன்னுடைய உள்ளத்தை அல்லாஹ் ஒரு விதமான மாற்றத்திற்கு அல்லாஹ் ஏற்பாடு செஞ்சிடும். அது மாதிரி துன்பங்கள் வரும் பொழுது நம்ம வந்து இந்த மாதிரி குறிப்பான சில அமல்களை வச்சு, அதிலும் குறிப்பாக செலவாத்தை வச்சு நம்ம அல்லாஹ் ரொம்ப சீக்கிரமாக என்ன செய்யலாம், யாருங்க நமக்குன்னு ஒரு தனிப்பட்ட ஒரு இதை தயார் பண்ணி வச்சுக்கிறலாம். இந்த விஷயங்களை செய்யணும். அதுலேயும் குறிப்பாக செலவாத்து சொல்றது நிறைய வந்து இயற்கையில வந்து ஏதாவது தொடரா குரான்ல ஒரு சில சூறாக்களை ஓதுறது, இதை ஓதன எனக்கு இந்த துன்பம் நீங்கிரும்பா அப்படிங்கிற மாதிரி நம்ம என்ன செஞ்சிடணும், சூரத்துல் ஃபாத்திஹாவை, ஆயத்துல் குர்சியை, இந்த மாதிரி சில சூறாக்களை நம்ம என்ன செஞ்சிடணும், நமக்கு பத்திரமா அப்பப்போ அந்த சோதனை வருதுன்னு சொன்னா யாரும் இல்லாம அதிகமா வந்து அந்த இதை தஹஜ்ஜத்துல கேட்கக்கூடிய பழக்கத்தை உருவாக்கிக்கிறணும். தஹஜ்ஜத்துல வந்து சோதனையை கேட்கக்கூடிய பழக்கத்தை நம்ம என்ன செஞ்சிட்டோம்னா உருவாக்கிட்டோம்னு சொன்னா கிட்டத்தட்ட நம்ம மனதில் இருக்கக்கூடிய பாரம் அப்படியே இறங்கிடும். இந்த தஹஜ்ஜத்துன்னு சொல்றோம்ல, தஹஜ்ஜத்துக்கு கரெக்டான ஒரு நேரம், தஹஜ்ஜத்துக்கு கரெக்டான நேரம் அப்படின்னு சொன்னா பாங்கு சொல்றதுல இருந்து 20 நிமிஷத்துக்கு முன்னாடி அந்த தஹஜ்ஜத்தினுடைய நேரம் இருக்குது. கரெக்டான இல்ல, எந்த நேரம் சரியான நேரம் ஆரம்பம், அதாவது அதிகாலை, அதிகாலை பொழுது விடியறதுக்கு முன்னாடி, அதாவது செங்கதிர் வர்றதுக்கு வரக்கூடிய நேரத்தை ஒட்டி நம்ம சொல்றதா சஹருடைய நேரம் சரியான நேரம். சஹருடைய நேரம் நோன்பு காலங்களாக இருந்தால் சஹருடைய நேரம், இல்லைன்னு சொன்னா பாங் சொல்றது 20 நிமிஷத்துக்கு முன்னக்கூட்டி உள்ள காலங்கள் சரியான நேரம். ஆனா அந்த நேரத்துல நம்ம தஹஜ்ஜத்துல கேட்டு நீங்க வரக்கு எப்ப அந்த இதை பூரா அல்லாட்ட இப்படியே சொல்லலாம், அல்லாட்ட என்ன துன்பமோ அந்த துன்பத்தை சொல்லி கேட்கலாம், எந்த இதோ என்ன கஷ்டமோ அந்த கஷ்டத்தை சொல்லி அப்படியே கேட்கலாம். நீங்க அப்படி அல்லாட்ட சொல்லி சஜிதாவில் இருந்து அல்லாட்ட சொல்லி கேட்கும் பொழுது இயற்கையே உங்களுடைய உள்ளம் தன்னால் ஒரு விதமான அச்சத்தை ஏற்படுத்தி அல்லாஹ் பார்க்கதை போன்ற ஒரு நிலையை உங்களுக்கு கொண்டு வரும். ஓகே சார், இப்போ என்னன்னு சொன்னால் மனிதனுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய துன்பத்தை பற்றி சொன்னீங்க, அதனுடைய யதார்த்தத்தை சொன்னீங்க, எப்படி எடுத்துக்கணுன்றதெல்லாம் சொன்னீங்க, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பட்ட கஷ்டத்தையும் அதுலேருந்து எப்படி வெளில வந்தீங்கன்றதையும் சொன்னீங்க. இப்போ மனிதனுடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய சிரமம்னு சொல்ல போகும்போது செல்வமாக இருக்கட்டும், இல்லை உடல் ஆரோக்கியமாக இருக்கட்டும், மற்ற துன்பங்கள் எதுவாக இருந்தாலும் போனால் திரும்ப வரும், மாற்றங்கள் இருக்கும். மனிதனுடைய வாழ்க்கையில் போனால் வராதுன்றது இழப்பு. இப்போ இழப்புன்ற வச்சு பார்த்தீங்கன்னு சொன்னால், இப்போ தாய் வந்து பிள்ளை இறந்துறாங்க, 10 மகம் சுமந்து பெற்ற உடனே பிள்ளை மகத்தான் போயிடும். தாய் இறந்தவங்க இருக்காங்க, வாலிபத்தில் இருப்பாங்க, தாய் இறந்தவங்க யாரும் அவங்களை பார்த்துக்கிறது இருக்க மாட்டாங்க. கல்யாணம் முடிச்சிருப்பாங்க, கல்யாணம் முடிச்சு கொஞ்ச நாள் ஏதாவது ஒரு வெளில போயிருப்பாங்க, மாப்பிள்ளை வந்து மூத்தா போயிருப்பாங்க. இது மாதிரியான ஒரு இழப்புகளில் இருந்து இப்போ காசால கூட பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய பச்சை குழந்தைகள் எல்லாம் மூத்தா போகிறாங்க. ஒரு இழப்புல இருந்து எப்படி நம்ம வெளில வருது, இது எப்படி நம்ம எடுத்துக்கிறது சார்? இப்போ உலகத்தில் இருக்கக்கூடிய செல்வங்கள், பொருளாதாரங்கள் இதெல்லாம் போனால் நம்ம திரும்பி மீட்டிடலாம், சம்பாரிச்சிடலாம், எடுத்துடலாம். நமக்கு நெருக்கமான ஒருவர் இறந்து போயிட்டா அது அவங்கள எப்படி பொருந்திக்கிறது, அதுக்கு மீட்பு என்ன அப்படின்னு கேட்குறீங்க. என்ன அப்படின்னு சொன்னா, இதுக்கும் கூட நான் என்ன சொல்லணும்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை தான் உதாரணம் எடுக்கணும். உலகத்திலே எல்லாத்திற்கும் முன்மாதிரி எம்பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஏன்னா மக்காவில் இருக்கக்கூடிய அந்த சஹாபாக்களுக்கு, அனாதைகளுக்கு அவர்கள் தான் தந்தை. எத்தீம்களை ஆதரிச்சது ரசூலுல்லாஹ் தான். தாயை விட்டுட்டு வந்தவங்களுக்கு தந்தை, தாயை விட்டுட்டு வந்தவங்களுக்கு தாய், தந்தையை விட்டுட்டு வந்தவங்களுக்கு தந்தை, கணவன், இப்படி எல்லாத்துக்குமான மொத்தமும் ரசூலுல்லாஹ். என்னன்னு சொன்னா ரசூல் தான். என்ன சுருக்கமா சொன்னா, யார் ரசூல்லா பசிக்குன்னா ரசூல்லாட்ட வருவாங்க, மகிழ்ச்சின்னா ரசூல்லாட்ட வருவாங்க, மழை இடி இடிக்குன்னா ரசூல்லாட்ட வருவாங்க. இப்படி எல்லாத்துக்கும் ரசூல்லாட்ட வந்து பழகுனவங்க ஒரு நாள் ரசூலும் இல்லை. அந்த பொண்ணு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய மரணத்தை அல்லாஹ் கொண்டு வந்து நிகழ்த்துகிறான். ஏனென்று சொன்னால், பிறப்பும் இறப்பும் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாவற்றிற்கும் உயிரா பிறக்கக்கூடிய எல்லோத்திற்கும் சமம் என்பதை அல்லாஹ் நிரூபிப்பதற்காக அல்லாஹ் இந்த உலகத்தில் இறப்பு என்பதை அல்லாஹ் வைத்திருக்கிறான். அல்லாஹ் மட்டும்தான் நிலையானவன் என்பதை காட்டுவதற்கு அல்லாஹ் வைத்திருக்கான். அதன் அடிப்படையில ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லாமுமாக ரசூலா இருந்தாங்க. எல்லாமாக சஹாபாக்களினுடைய ஒட்டுமொத்தமும் ரசூலுல்லாஹ் தான். சஹாபாக்களுடைய ஒட்டுமொத்தமும் ரசூலுல்லாஹ்.
காலையில எந்திரிச்சு இன்னும் வரலாறுகள்ல வருது, சில நேரங்கள்ல மிருகங்கள் ரசூலுல்லாஹ் பார்க்கலன்னு அழுகுமா. தெரியுதா? அங்க இருக்கக்கூடிய சின்ன சின்ன சிறுவர்கள் ரசூலுல்லாஹ் வரலன்னா தேடி போயிடுவாங்களாம். ஏன்னா சிறுவர்கள்ட்ட போய் பேசுறது அப்படிங்கிறது அது ஒரு மிகப்பெரிய கலை. அப்படி ரசூலுல்லாஹ் எல்லாமும் ரசூலுல்லாஹ் கணவன மனைவி எல்லாத்தையும் தேடுறதை விட ரசூலுல்லாஹ்வை முதல்ல தேடுவாங்க. சஹாபாக்கள் ஒரு பிரச்சனைன்னா முதல்ல தேடுறது ரசூலுல்லாஹ்வை. என்னன்னாலும் ரசூலுல்லாஹ். பார்த்து பார்த்து இருந்த முகம் எல்லாமும் ரசூலுல்லாஹ் தான். ரசூல் அல்லாத ஒண்ணுமே தெரியாது சஹாபாக்களுக்கு. எல்லாமுமாக ரசூலுல்லாஹ். இப்ப நீங்களே இருக்கீங்க, நம்ம தாய், நம் சகோதரர் யாராவது ஒருத்தர் என்ன செஞ்சிருவாங்க, தவறிடுவாங்க. அல்லாஹ்வினுடைய அழைப்பை ஏற்று செய்வாங்க. அல்லாஹ் அவருடைய கபரை உயர்த்தணும். அப்படி போகும் பொழுது இந்த மனதை அல்லாஹ் என்ன செய்யறானா, அதற்கு பலமானதாக பக்குவப்படுத்துகிறான். அதனாலதான் இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன், அவனிடத்திலே இருந்து வந்தவர்கள் அவனிடத்திலே மீண்டு கொண்டார்கள். அப்ப என்னன்னா, அதனுடைய ஆரம்பமும் நான் தான், அதனுடைய முடிவும் நான் தான். அதனால நீ அதை கொண்டு என்ன செய்ய துன்பப்பட்டு கொள்ள வேண்டாம் அப்படிங்கிறத. இப்ப ரசூலுல்லாவுடைய மரணம், ரசூலுல்லாஹ் சஹாபாக்கள் ரசூலுடைய மரணம் வருது. சஹாபாக்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ன செய்யறாங்கன்னா ஏற்றுக்கொள்ளக்கூடிய நிலையில இல்லை. ஏன்னு சொன்னா ரசூலுல்லாஹ் அதை சொல்லலாம், எல்லாமே ரசூல் எதுவுமே தெரியாது, எல்லாமே ரசூலுல்லாவை சுத்தி அப்படியே அந்த கட்டமைப்பு ரசூலுல்லாஹ். இப்போ என்னன்னா, சஹாபாக்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் ரசூலுல்லாஹ் இறக்கலைன்னு பேசுறாங்க, ஒருத்தர் இறக்க மாட்டாங்கன்னு பேசுறாங்க, ரசூலுக்கு இறப்பு நிகழாதுன்னு பேசுறாங்க. இந்த நீங்க பாருங்களா, இந்த சில பாசத்தினுடைய மிகுதியில வார்த்தை வேற மாதிரி இருக்கும். தெரியுதா? நீங்க ஆனந்தத்துல கண்ணீர் 2 விதமா வரும் பாருங்க. ஆனந்தத்துல ஒரு கண்ணீர் வரும், துக்கத்துல ஒரு கண்ணீர் வரும். தெரியுதா? இந்த 2 கண்ணீருக்கும் வித்தியாசங்கள் இருக்கு. துக்கத்துல வரக்கூடிய கண்ணீர் யாரை பார்த்தாலும் அழகும். துக்கத்துல வரக்கூடிய கண்ணீர் யாரை பார்த்தாலும் அழகும், தனக்கு ஆறுதல். ஆனா ஆனந்தத்துல வரக்கூடிய கண்ணீர் அந்த ஆளை மட்டும் பார்த்தா அழகும். அந்த மாதிரி சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ்வுடைய இழைப்பை தாங்காம ஒருத்தருக்கு ஒருத்தர் யாரை பார்த்தாலும், இந்த சஹாபி அந்த சஹாபியை பார்த்து அழுகுறாங்க, அந்த சஹாபி இந்த சஹாபியை பார்த்து அழுகுறாங்க, இவங்க அவங்கள பார்த்து அழுகுறாங்க. ஒரே கண்ணீர் கோலமா நிக்கி மதீனா. இவங்க அவங்கள பார்த்த ஏன்னு சொன்னா எல்லாரும் முகத்திலையும் எல்லாரும் கண்ணிலையும் ரசூலுல்லாஹ் நிறைஞ்சு நிக்காங்க. இப்ப எப்படி ஏத்துக்கிற? அப்பந்தான் அல்லாஹ் அப்படியே ஆழமா அதான் நான் என்ன சொல்றேன்னா, ஈமானை ஆழமாக்கி வைத்தால், அல்லாஹுவை கொண்டு ஈமானை பூர்த்தியாக்கி வைத்தால், உள்ளம் நிறைய அல்லாஹுவை பொருத்தி வைத்தால், எல்லாத்துக்கும் அல்லாஹ் அல்லாஹ் நம்ம தேட ஆரம்பிச்சோம்னு சொன்னா அல்லாஹ் நம்மளை அப்படியே வழி நடத்தியே சொல்லுவோம். அப்போ எல்லா சஹாபாக்களும் ரசூலுல்லாஹ் திகைச்சு நிற்கும் பொழுது காலமெல்லாம் ஒன்னா இருந்தவங்க அபூபக்கர் எல்லாம். எந்த அளவுக்கு ரசூல் இல்லாத இடத்துல அபூபக்கர் ரலியல்லாஹு இது இல்லாத நபரே இருக்க முடியாது. எல்லா நிலையிலையும் தெரியுதா? ஒரு செய்தி ஒண்ணு, அபூபக்கர் ரலியல்லாஹு ரசூலுல்லாவுக்கும் ஒரு மோதிரத்தை கொடுத்து ரசூலுல்லாஹ் என்ன செய்வாங்கன்னா, ஒரு மோதிரத்தை கொடுத்து இதுல லா இலாஹான்னு எழுதிட்டு வாங்கன்னு சொல்லுவாங்கண்ணா அபூபக்கர் ரலியல்லாஹ்ட்ட. அவங்க லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ்னு எழுதிட்டு வந்துருவாங்க. மோதிரத்தை ரசூலுல்லாஹ்ட்ட கொண்டு வந்து கொடுத்துருவாங்க. கொடுத்த உடனே அந்த மோதிரத்தை பார்த்து ரசூலுல்லாஹ் என்ன எழுதிருக்கீங்க அபூபக்கர்மாங்க. அதுல என்ன எழுதிருக்கும்டா, லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் அபூபக்கர் ரலியல்லாஹு இருக்கும். நான் என்ன சொன்னேன்? லா இலாஹா தானே எழுத சொன்னேன். யா ரசூலல்லாஹ், உங்களையும் அல்லாஹ்வை எனக்கு பிரிக்க முடியல, உங்களையும் அல்லாஹ்வை எனக்கு பிரிக்க முடியல. சரி, அது சரி, லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் சரி, ஏன் அபூபக்கர்? யா ரசூலல்லாஹ், நான் எழுதவே இல்லை. உடனே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்லுவாங்களாம், உங்களையும் அல்லாஹ்வையும் எப்படி பிரிக்க முடியலையோ அதே மாதிரி உங்களையும் அபூபக்கரை அல்லாஹ் பிரிக்க முடியல, அதனால உங்க நட்பை கருது பண்ணமாக அல்லாஹ் எழுத சொன்னா நான் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு என்ன எல்லாத்துலயும் ஈமான் இடத்துல. இன்னும் சொல்ல போனா ரசூலுல்லாஹோடு வாழும் காலத்தில் அல்ல, வாழ்ந்த பின்னும் ஒன்றாக இருக்கக்கூடியவர்கள் அது எல்லாம். மன்னரையும் மகிழ்ச்சியாக இருவரும் ஒரே இடத்துல அருகே அமைந்து இருக்கக்கூடிய அளவிற்கு ஆழமான, அதுவும் ஈமான்ல மிக ஆழமானவர்கள், ஈமானினுடைய எல்லையை தொட்டு உரசியவர்கள் அபூபக்கர் ரலியல்லாஹு. ஆனா எல்லாரும் அழுகுறாங்க, அபூபக்கர் ரலியல்லாஹு திடமாயிட்டாங்க, அழுகுறாங்க, கவலை இருக்குது. என்றாலும் அந்த ஈமானுடைய கீர்த்தி, மாக்கான முஹம்மதின் அபாஹதி மிர் ரிஜாலிக்கும் வலாக்கிர் ரசூல் அல்லாஹ் வ ஹாத்தமன் நபியின். உங்களுடைய ரசூல் போர்க்களத்திலோ அல்லது இயற்கையிலோ கொல்லப்பட்டாலோ மரணித்தாலோ நீங்க திரும்ப உங்க மார்க்கத்துக்கு போயிருவீங்களா, இல்ல இந்த மார்க்கத்துல இருப்பீங்களா
அப்படின்னு நல்லா கேட்டான்லோ, அந்த வார்த்தை அபூபக்கர் எல்லாவை அப்படியே தயார்படுத்தியது. ஏன் தயார்படுத்தியதுன்னு சொன்னா, அந்த அந்த பார்க்கக்கூடிய பார்வை, அந்த ஆயத்து சொல்லக்கூடிய அகமியத்தான கருத்து, உடலில் இருக்கக்கூடிய ஈமான், ரசூலும் மனிதர்கள் இறப்பார்கள், அவர்களுக்கும் மரணம் உண்டு, அதை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும், அல்லாஹுதான் என்றும் மறையாதவன் என்ற அந்த ஈமான் இருக்கு தெரியுமா, அந்த ஈமானும் ரசூல்கிட்ட இருந்தா வந்துச்சு. அந்த ஈமானும் ரசூல்கிட்ட இருந்து வந்துச்சு. ஏன் அப்படின்னு சொன்னா, இதைத்தான் நாம என்ன சொல்லணும், நீங்கள் அல்லாவிற்காக மாறும் பொழுது, நான் முதல்ல சொன்னேன்னா அதே நபிமொழி இன்னொன்னு வரும், மண் காணல் இல்லா காணலகு கொல்லுசை. நீங்கள் அல்லாவிற்காக மாறினால் இந்த உலகம் எல்லாம் உங்களுக்காக மாறும். இந்த உலகம் எல்லாம் உங்களுக்காக மாறும். எப்படி மாறும்? நீ நினைச்ச மாதிரி மாறும். எப்படி மாறுச்சு? ரசூல்லா போன இடத்துக்கெல்லாம் மேகம் கொடை பிடிச்சிக்கிட்டு போச்சு. போன இடத்துக்கெல்லாம் மேகம் கொடை பிடிச்சிக்கிட்டு போச்சு. அதனால நீங்க அல்லாவிற்கு அல்ல சொல்லலாம், நீங்க நடந்தால் நான் ஓடி வருகிறேன். நீங்க அல்லாவிற்காக மாறி பாருங்கள். இந்த உலகம் உங்களுக்காக மாறும். இந்த உலகத்தினுடைய பொருட்கள் உங்களுக்காக மாறும். எல்லா வஸ்துக்களையும் அல்லாஹ் உங்களுக்கு வசப்படுத்தி கொடுப்பான். அதனால அந்த ஈமான், அந்த பலமான அந்த ஈமான் அப்படி எல்லா சஹாபாக்கள் அவங்களுக்கு ஈமான் இருக்குது. ஆனா ரசூலின் மீதுள்ள அந்த அலாதியான அந்த காதல் அப்படியே அவர்களுடைய நிலைப்பாட்டை மாற்றும் பொழுது, அந்த ஈமான் அப்படியே ஒருத்தர் சொல்லும் பொழுது அப்படியே என்ன செய்யுது. அதனாலதான் இன்னைக்கு இஸ்லாத்தில் இருக்கக்கூடிய நமக்கு எல்லாருக்குமே தொழணும், நோன்பு வைக்கணும், நல்ல விதமான அமல் செய்யணுங்கிற எண்ணம் இருக்கு. அதை மறந்திருக்கும் பொழுது, இது போன்ற வீடியோக்கள், இது போன்ற செயல்களில், பயான்களில் நல்ல விதமான செய்திகளை சொல்லும் பொழுது, நாம் நம்மளுடைய உள்ளத்தை மாற்றி, நாம் மாற்று வழியில் இருந்தாலும் திருந்தி வந்து நாம் சரியான பாதையை அமைத்துக் கொள்ளணும். அதுதான் நம் இஸ்லாம் அவ்வப்போது இது போன்ற செய்திகளை சொல்லுவதற்கான காரணம், எல்லாவற்றையும் வாழ்வில் வச்சிருக்கிறதுக்கான காரணம் என்ன? சாப்பிடும்போது நினைக்கணும், உண்ணும் போது நினைக்கணும், உறங்கும் போது நினைக்கணும், படுக்கும்போது நினைக்கணும், தும்மலிட்டா நினைக்கணும், கொட்டாய் விட்டா நினைக்கணும். இதெல்லாம் நினைக்கிறதுக்கான காரணம், ஒரு நிமிஷம் கூட நீ அல்லாஹ்வுடைய சிந்தனை மாறிடக்கூடாது. மாறிட்டேன்னா ஷைத்தான் உன்னை கையாள ஆரம்பிச்சிருவான். அப்படிங்கிறதுனாலதான் இப்படியெல்லாம் நீங்க உள்ளத்துல அல்லாஹ்வை நினைவு கூற உங்களுக்கு எந்த மன அழுத்தமும் எந்த இதுவும் இருக்காது. இறைவனிடத்தில் உங்கள் துன்பங்களை ஒப்படைத்துக் கொள்ளுங்கள், இறைவன் பார்த்துக் கொள்வான். அதற்கான தீர்வு அல்லாஹ்வை நம்புறது, அவனை தொட்டும் அமல் செய்வது, அதுதான் நமக்கான தீர்வு. அல்ஹம்துலில்லாஹ். மனசுல ஒரு பிரச்சனையெல்லாம் எப்படியெல்லாம் சஹாபாக்கள் ஈண்டு வந்தாங்க, எந்த அளவுக்கு நறுக்கமா இருந்தாங்க, அந்த இழப்பை எப்படி தாங்கிக்கிட்டாங்க, நம்ம எப்படியெல்லாம் இருக்கணும், பிரச்சனையினுடைய யதார்த்தம் என்ன, அல்ஹம்துலில்லாஹ் ரொம்ப சூப்பராக எனக்கு சொல்லி கொடுத்தீங்க ஹஸ்ரத். நீங்கள் இன்ஷா அல்லாஹ் இந்த வீடியோவில் சொல்லப்பட்ட விஷயங்கள் எல்லாமே நிறைய பிரச்சனைகள், நீங்கள் சொன்ன பிரச்சனைகளில் தான் இதுவரை நடந்த ப்ரோக்ராம் எல்லாமே நம்ம கேட்டிருக்கோம். இதுக்கான தீர்வு உங்களுக்கும் கிடச்சிருக்கோம்னு சொல்லி நம்புகிறேன். இன்னும் வேறு ஏதாவது பிரச்சனைகள் இருந்தாலும் நீங்கள் கமெண்டில் நீங்கள் சொல்லலாம். எங்களால் முடிஞ்ச அளவு நாங்கள் ஆளுங்களை அணுகி அதுக்கான சொல்யூஷனை நம்ம கிட்ட பண்ணுவதை நாங்கள் சேர்ப்போம். இன்ஷா அல்லாஹ் இது மாதிரி பல ப்ரோக்ராம் பண்ணணும் அப்படின்றது எங்களுக்கும் ஆசையாக இருக்குது. ஒரு சில பொருளாதார நெருக்கடினால் எங்களுக்கு பண்ணுறதுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்குது. ஆனால் போன தடவை நீங்கள் பண்ண பெரிய சப்போர்ட்னால தான் இந்த அளவுக்கு நாங்கள் பண்ணியிருக்கோம். நீங்கள் பார்த்துருப்பீங்க, ரமலான் சீரிஸ் மட்டும் பண்ணிகிட்டு இருந்து இப்போ ஹஜ்ஜினுடைய சீரிஸ் பண்ணி இப்போ இந்த வாட்டி இப்படி ஒரு ப்ரோக்ராம் நாங்கள் பண்ணிகிட்டு இருக்கிறோம். ஸோ உங்களால் முடிஞ்ச அளவு நீங்கள் இந்த விஷயத்துக்கான டொனேஷன் பண்ணுங்கள். அது எந்த வகையிலும் வீணாகாது. ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு அது ஒரு நன்மையை கொண்டு தான் சேர்க்கும். இத்தனை வருஷம் ஹஜ்ரத் நம்ம கூட பயணிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. அவங்களுக்கும் இந்த விஷயம் எல்லாமே தெரியும். ஏன்னா இந்த உலகத்தில் இன்னைக்கு நன்மை செய்யக்கூடியவர்கள் குறைவாக இருக்கிறார்கள். நன்மையை கொண்டு போய் ஒரு விஷயத்தை எத்தி வைக்கக்கூடிய இடத்துல இப்போ என்னென்னா, தவறு செய்கிறதுக்கு இளைஞர்கள் கூடுற அளவிற்கு நன்மை செய்கிறதுக்கு கூடுறதில்லை. அந்த தவறுக்கு எவ்வளோ நாள் செலவழிக்கிறதுக்கும் தயாராகிறான். இந்த மாதிரி ஒரு செய்தியை இதனால் ஒரு மாறினார்னு சொன்னால் இதில் யாரெல்லாம் பங்குதாரர்களாக இருக்காங்களோ அவங்க எல்லாத்துக்கும் இதுக்குண்டான சவாபை அல்லாஹ் கொண்டு சேர்ப்பான். ஏன்னா இன்னைக்கு அந்த அடிப்படையில் தான் இன்னைக்கு யாராவது ஒருத்தர் நல்ல விஷயங்களை சொல்ல மாட்டாங்களாங்கிற நிலைமைக்கு போய்கிட்டு இருக்க நேரத்தில் இது போன்ற எங்கே இருந்தெல்லாமல் வர வச்சு எங்களுக்கு எல்லா விதமான கண்ணியம் படுத்தி இந்த மாதிரி உட்கார வச்சு அதுக்குண்டான எல்லா ஏற்பாடுகளையும் செஞ்சு பேச வைக்க அப்படி செய்கிறது இன்னைக்கு எல்லாரும் நடத்துகிறாங்க. அந்த மாதிரி உண்டான 4 பேரோட 5ஆம் பேராமல் கொண்டு போகாமல் இன்றைக்கி ஒரு மார்க்கம் சார்ந்து அதிலும் சில விஷயங்கள், கருத்துக்கள் மக்களினுடைய வாழ்வுக்கு ஏற்றார் போல் இருக்கணும். அவங்களுடைய வாழ்வை எந்த ஒரு விஷயத்தை கொண்டாது நம்ம நல்ல ஒரு விஷயங்களை மார்க்கத்தை பற்றி சொல்லணுங்கிற ஒரு நினைப்புக்கு தஅமுரூன பில் மஅரூஃப் வ தன்ஹவுன அனில் முன்கர், ஒரு நல்ல விஷயத்தை ஏவி ஒரு தீயதை தடுக்கிறது, இதுவும் ஆகச்சிறந்த ஒரு செயல். ஏன்னு சொன்னால் இதன் மூலமாக யாரெல்லாம் வெற்றி பெறாங்களோ அந்த வெற்றியில் பங்கு எல்லோருக்கும் இருக்குது. அந்த அடிப்படையில் அவர் சொன்னதை போன்று பொருளாதாரம் என்பது மிக முக்கியமான ஒரு தேவை என்பதில் இருக்கிறது. அதை கருத்தில் கொண்டு
இது அடுத்த கட்டத்திற்கு நகர்வதற்கும் இன்னும் பல செய்திகள் உங்களுடைய இல்லங்களில் கொண்டு வந்து உங்களுடைய உள்ளங்களை மாற்றுவதற்கு உங்கள் பொருளாதாரத்தை நீங்கள் இதற்காக பயன்படுத்த வேண்டும் என்பதில் நீங்கள் அல்லாஹ்விடத்தில் அதற்கான சவாபை மென்மேலும் பெற்றுக்கொள்ளலாம். இது முழுக்க முழுக்க இதை கொண்டு 4 நபர்களுக்கு அல்லாஹ்வை பற்றியும் இஸ்லாத்தை பற்றியும் இதை என்ன சொல்லணும்னு சொன்னால், இஸ்லாம் அல்லாத எத்தனையோ நபர்கள் இதையெல்லாம் பார்த்து என்கிட்ட எத்தனையோ பேர் சொல்லியிருக்காங்க, இது நீங்கள் சொல்கிறது அவ்வளோ அற்புதமாக இருக்குது, இந்த மாதிரிலாம் செய்தி பண்ணுது, இந்த யார் செய்கிறா உங்களுக்கு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் யார் ஏற்றி பண்ணுறா, இது வந்து என்ன அப்படின்னு சொன்னால், நிறைய இது என்னென்ன ரொம்ப நேரத்தை வெயிட் பண்ணி ரொம்ப அவங்களுடைய டயத்தை ஒதுக்கி இதெல்லாம் ரொம்ப கஷ்டம் பண்ணுறது அப்படின்னு இவங்களுடைய இதை பார்த்து நம்ம நண்பர்களெல்லாம் சொல்கிறாங்க. அந்த அளவுக்கு உங்களுடைய எல்லா விதமான உழைப்பையும் தருகிறார்கள். உங்களுடைய ஒத்துழைப்பையும் வந்து மென்மேலும் அல்லாஹ் இதிலே நம்மை பயணிக்க செய்வதற்கு நீங்கள் அர்பாக்கியம் செய்ய வேண்டும். அல்லாஹ் நம்மையும் நம் சந்ததிகளையும் எல்லா காலங்களிலேயும் ஈமானோடும் யக்கீனோடும் ஈமானிய உறுதிப்பாட்டோடும் ஈமானில் சருகிவிடாத சமுதாயமாக அல்லாஹ் நம்மையும் நம் சந்ததிகளை ஆக்க வேண்டும். வல்லான் அல்லாஹ் வாய்ப்பளிப்பான. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நீ ஹஜரத் சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாம் கேட்கும்போது எனக்கு இடையில எந்த கேள்வியும் கேட்கக்கூட எனக்கு வந்து மனசு வரல. நான் அந்த அளவுக்கு அவங்களுடைய பேச்சில் நான் வந்துட்டு அப்படியே ஆழ்ந்துட்டேன். நிறைய கேள்விகளை வந்துட்டு நான் கேட்கவும் மறந்துட்டேன். இன்ஷா அல்லாஹ் இன்னும் பல வாய்ப்புகள் கிடைக்க போகும்போது இன்னும் நிறைய விஷயங்கள் நான் உங்ககிட்ட நான் வந்து தெரிஞ்சுக்கணும். உங்களிடத்தில் இருக்கக்கூடிய அந்த இல்மை வந்துட்டு சரியான முறையில் நாங்கள் கேட்டு அதை எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் வந்துட்டு பயன்படுத்திக்கணும்னு ஆசைப்பட்றேன். இன்னும் ஒரு நல்ல ஒரு தலைப்பில் அவங்க கூட மீட் பண்ணுறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஜஸாக்கல்லாஹ் ஹைரா.